அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தான். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறியவர் வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர் வழியும் அல்ல. இந்த கல்வியை எங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பாயாக. ஓதுவீராக என்ற ஒற்றைச் சொல்லின் மூலமாக இந்த உலகிலே பேச கற்றுக் கொடுத்தவன் நீ. எழுதுகோலை நாமே படைத்திருக்கின்றோம், எழுத்துக்களையும் படைத்திருக்கின்றோம் என்ற சொற்றொடரின் அடிப்படையில் எழுதுவதற்கும் நீதான் பயிற்சி அளித்திருக்கின்றாய். பேச்சிலும் எழுத்திலும் எது சிறந்தவைகளாக இருக்கும் என்றால் அது உன் படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கக்கூடிய பேச்சுக்களும் கண்ணீர் துடைக்கக்கூடிய எழுத்துக்களும் ஆகும். அத்தகைய பேச்சுக்களாக எங்களுடைய பேச்சுக்களையும் அத்தகைய எழுத்துக்களாக என்னுடைய எழுத்துக்களையும் ஆக்கி அருள் புரிந்து உன்னுடைய கோடானுங்கோடி படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கும் கருவிகளாக நீ எங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, உடலும் மனமும் ஒருங்கே அமைதி அடைகின்ற பொழுது மட்டுமே அது முழுமையான அமைதியாக நிலவ முடியும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் முழுமையான மன அமைதியோடும் மனநலனோடும் உடல் அமைதியோடும் உடல் நலனோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையை படைத்தவன் முன்பாகவும் அமைதி நிலவட்டும் என்ற வாழ்த்துக்கள் உங்களிடத்தில் வைத்து நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே, அனாட்டமியில் நர்வஸ் சிஸ்டம் முடிச்சாச்சா? ரிப்ளை பண்ணுங்க யாராவது. நர்வஸ் சிஸ்டம் நம்ம பேசிட்டோமா? இப்போ நம்ம உடம்புல பேசிக் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த பாடி இஸ் கால்டு செல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுவே இந்த ரீப்ரொடக்ஷனில் கிட்னியை பற்றி பேச போகும்போது அந்த செல்லுக்கு பதில் நம்ம நெஃப்ரான்ஸ்ன்னு பார்த்தோம். செல்லுக்கு அங்கே வேற ஒரு பேர், அது நெஃப்ரான்ஸு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம். இதில் செல்லுக்கு பேர் நியூரான்ஸ். அவ்வளோதான். மற்ற எல்லா சிஸ்டமுக்கும் செல்லுன்னு தான் பேர். கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர் நெஃப்ரான்ஸு. அதே மாதிரி இப்போ நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் நியூரான்ஸ். அதனால நியூரான்ஸு, நியூரோபதி, நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் நரம்பு மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். இப்போ நியூரான்ஸ் வரப்போகும்போது ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த பாடின்னு நம்ம செல்லுன்னு சொன்னோம் இல்லையா? இதில் ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த பாடி இஸ் கால்டு நியூரான்ஸ். இந்த இடத்துல ஜெனட்டிக் அப்படி ஒரு வேர்டு ஜாயிண்ட் ஆகுது. ஏன்னு சொன்னால் ஜெனட்டிக் மேட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடக்குதுன்னு சொன்னாக்க அது நரம்பு மண்டலத்தின் மூலமாக தான் நடைபெறுகிறது. அதனால அந்த இடத்துல அது ஜெனட்டிக்ன்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணி பேசிக்கணும் நம்ம. நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்று பிஎன்எஸ், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். தேர்ட் ஒன் ஏஎன்எஸ், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலம். இது நம்ம பேசிட்டோமா? அப்போ இதில் கிளாஸில் சொல்லிட்டோமா? அப்படியா? சரி, ரைட், ஓகே. இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஸ்பைன் அண்ட் பிரெயின் இஸ் கம்பைன்ட்லி கால்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸ்பைனல் கார்டும் பிரெயினும் சேர்ந்து ஒரு தண்டும் ஒரு பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்களேன். அதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் செரிப்ரம், CREBRUM, செரிப்ரம். செரிப்ரம்னா பெருமூளை. இந்த முன் மடையில் இருக்கக்கூடிய மூளைக்கு பேர், இந்த மூளையினுடைய பகுதிக்கு பேர் செரிப்ரம். பின்மடையில் இருக்கக்கூடிய மூளைக்கு பேர் செரிபெல்லம், CREBLLUM, செரிபெல்லம். நடு மையத்தில் கோரா, அதாவது மூளையினுடைய கோர் ஏரியா தாலமஸ்.
THALAMUS, தாலமஸ். இந்த மூளையினுடைய 2 பகுதிக்கும் நடுவில் வந்து ஒரு சேனல், ஒரு கால்வாய் மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஏரியா தான் தாலமஸ். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஹைப்போதாலமஸ். இந்த ஹைப்போதாலமஸ் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னா, இந்த 3வது நர்வஸ் சிஸ்டம் சொன்ன பார்த்தீங்களா, என்ன நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் சொன்ன இல்லையா, அந்த நர்வஸ் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன் இதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா மோஸ்ட் ஒர்க் வந்து ஹைப்போதாலமஸ்ல தான் நடக்குது. இப்போ சின்ன பிரெயின் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சிறு மூளை செரிபெல்லம் அப்படின்றது வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் செரிப்ரம், பின்னாடி இருக்கிற செகண்ட் பார்ட் வந்து செரிபெல்லம். இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு லேயர் தான் வந்து என்னது, தாலமஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ் ரிலேட்டட் டு எதோட கனெக்ட் ஆகுது, அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கப்புறமா இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா அப்லாங்கட்டா. மிட் பிரெயின், பான்ஸ், PONS, பான்ஸ் அண்ட் மெடுலா அப்லாங்கட்டா. இது மூணும் எதோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா பிரெயின் ஸ்டெம். ஸ்டெம்னா தண்டு, மூளை தண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய 3 ஏரியாக்கள் பேர் வந்து மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா அப்லாங்கட்டா. இந்த மிட் பிரெயினோட ஒர்க் என்னன்னு கேட்டா, அதனுடைய முன்பகுதி விஷனோடையும் அதுல பின்பகுதி வந்து இயரோடையும் கனெக்ட் ஆகுது. ஹியரிங், விஷன் அண்ட் ஹியரிங். இந்த பான்ஸ் என்ற ஏரியா எதுக்குன்னா அதுதான் அலோ பண்ற இடம், கேட் கீப்பர் மாதிரி. இந்த நர்வ் ஃபைபரை வந்து அந்த இடத்துக்குள்ள அலோ பண்ற இடத்துக்கு பேர் வந்து பான்ஸ். இந்த மெடுலா அப்லாங்கட்டா தான் வந்து ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயினுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஜாயினிங் ஏரியா. இப்போ மிட் பிரெயினையும் பான்ஸையும் மெடுலா அப்லாங்கட்டையும் ஜாயின் பண்ண போகும்போது அதுக்கு என்ன பேர், பிரெயின் ஸ்டெம். ஆமாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பார்ட் அதுலேயே, இந்த பிரெயின் ஸ்டெம், ஸ்பைன இந்த மெடுலா அப்லாங்கட்டா, பான்ஸ், செரிபெல்லம். இந்த பிரெயின் ஸ்டெம்மை விட்டுட்டு இந்த ஏரியா மட்டும் வரணும். இதில் எது வரல, பிரெயின் ஸ்டெம் இல்லை. பான்ஸ், மெடுலா அப்லாங்கட்டா அண்டு செரிபெல்லம், இது 3ஐயும் ஜாயின் பண்ண அதுக்கு பேர் ஹின் பிரெயின். HIND, ஹின் பிரெயின். ஒன்றும் இல்லை, இது 3 சேர்த்தா ஒரு பேர், அது 3 சேர்த்தா ஒரு பேர். புரியுதா? மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா அப்லாங்கட்டா சேர்த்தாக்க என்ன அதுக்கு பேர், பிரெயின் ஸ்டெம். அதில் வந்து அந்த இதை விட்டுறணும், நம்ம மிட் பிரெயின் விட்டுறணும். பான்ஸ், மெடுலா அப்லாங்கட்டா, செரிபெல்லம், இது 3ஐயும் சேர்த்தா ஹிங் பிரெயின். 2 விதமான பேர். அப்போ இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, மிட் பிரெயினில், அதாவது வந்து பிரெயின் ஸ்டெம்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க எந்த ஏரியாவுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது, மிட் பிரெயின்லையும் பான்ஸ்லையும் மெடுலா அப்லாங்கட்டாலையும் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து ஹின் பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு நம்ம வந்து ஸ்கேனில் பார்க்குறோம். ஹின் பிரெயின் என்ன பண்ணோம், அதில் வந்து மிட் பிரெயின் விட்டுறணும். பான்ஸ், மெடுலா அப்லாங்கட்டா அண்ட் செரிபெல்லம், சிறுமூளையோட இந்த 3 ஏரியாவும் சேர்ந்து ப்ராப்ளம் ஆயிருக்குது. ஒருத்தர் அடிபட்டாங்க, அதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். நம்ம தெரியல முதல்ல பார்த்து எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்கு இது யூஸ் ஆகும். சரி, இந்த மெடுலா அப்லாங்கட்டா வந்து எதோட கனெக்ட் பண்ணுது, பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா. ஸ்பைனல் கார்டில் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்,
சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு லூப்ரிகேட்டிங் வாட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அமிர்தம் மாதிரி. இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து நர்வுக்கு எனர்ஜியை கொடுக்கறது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஃப்ளூயிடு வந்து வேஸ்ட்டு நிறைய போயிட்டே இருந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதில்ல. அடுத்தது பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் உள்ளே இருக்கக்கூடிய மெயின், இப்படி நம்ம சிஸ்டம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம்னா என்ன, மானிட்டர் அண்டு சிபியூ, அது மாதிரி தான் வந்து அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு. அப்போ வந்து அது கண் நரம்போட, நம்ம ஸ்மெல் பண்ணக்கூடிய நரம்புகளோட, காதுகளோட நரம்போட, அதே மாதிரி பேசுறதுக்கு ஸ்பீச்சோட, இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இது 12 நரம்புகள் இதுக்கு. 12 நர்வ்ஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகுது. இது ரெண்டுமே இந்த பைலேட்டராக இருக்குது. இந்த பக்கம் காதுக்கு ஒரு நரம்பு போகுதுன்னா இந்த பக்கம் காதுக்கு இன்னொன்று போகுது. அப்போ பைலேட்டரல், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியது. அப்போ 12 பேர்ஸ், 12 ஜோடிகள். இந்த நரம்புகளுக்கு பேர் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த 12 ஜோடிகளையும் ஒன்றா சேர்த்த பேர் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த 12 எங்கே போகுது? நம்ம வந்து பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பீச்சுக்கு, டச்சுக்கு, இதுக்குள்ளே கனெக்ட் ஆகக்கூடியது தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் ஒன்று ஒன்றா பேர் எழுதணும், அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து கையில் வந்து கூகுள் வச்சுருக்கீங்க, அதனால் பாருங்கள். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்ன 12 இருக்குது, அதுக்கு என்ன பேர்? ஆல்ஃபேக்ட்ரி, ஆப்டிக்கு, அக்குலோமோட்டர், அப்புறம் ட்ரக்கியர், ட்ரைஜெமினல், அப்டூசன்ட்டு, ஃபேஷியல், டஸ்புலின், கோச்சியர், அப்புறம் கிளாசோ ஃபேரஞ்சியல், அப்புறம் வெக்னஸ், அக்சசரி, ஹைப்போகிளாசல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரைஜெமினல் அப்படின்னாக்கா 3 நரம்புகள், இந்த கண் நரம்பு, இந்த மேண்டிபுலர், மேக்ஸிலரி, இந்த 3 நரம்பையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஏரியா பேர் ட்ரைஜெமினல். இதில் வந்து தொட்டால் ஷாக் வர மாதிரி சில பேர் டிசீஸ் நேம் கொண்டு வருவாங்க. ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். எனக்கு வாயில் வந்து ஒரு தண்ணி வைக்க போகும்போதே ஷாக் அடிச்ச மாதிரி எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த பேர்லாம் வந்து நம்ம பார்க்க போகும்போது என்ன கஷ்டம் சொல்கிறாங்களோ அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும். அப்புறம் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இதில் வந்து 2 டைப்பு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ். இப்போ வந்து தானாகவே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம், இன்னொன்று நம்ம தேவைப்படும் போது மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய நரம்பு மண்டலம். இப்போ ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து தேவைப்பட்டால் தான் எடுவோம், தேவைப்பட்டால் கை வேலை செய்யாது. நம்ம நடக்கணும் அப்படின்னா தேவைப்பட்டால் கால் நடக்கும், சாப்பிட்னா தேவைப்பட்டால் வாய் திறக்கும். இதுக்கு ஒர்க் பண்ணுறது இப்போ ஹார்ட் மசில்ஸை போய் நம்ம ஒர்க் பண்ண நம்ம சொல்ல வேண்டியதில்லை, தானாக வேலை செய்யும். இப்போ கண் இமைகள் மூடி மூடி திறக்குது, அதுக்கு நம்ம ஒன்றும் காஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காற்று வேகமாக அடிச்சு தூசி வருது, கண் தானாக மூடும். அப்போ இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து 2 விதமாக இருக்குது. தானாகவே இயங்கக்கூடிய ஒன்று, நம்மளாக வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒன்று. இவ்வளோதான், இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இதுக்கு மேலே டீப்பாக வந்து நம்ம போய் உட்காந்து அனாட்டமி உட்காந்தோம்னா, அனாட்டமி வந்து ரொம்ப டீப்பு, இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு. அதுக்குள்ளே வரப்போகும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான வந்து இப்போ நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி நீங்களே தான் பார்த்துக்கணும். வேணும்னா ஒன்றா அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னா டீட்டெயில்டாக எனக்கு வேணும்னு சொன்னால் அதை பற்றி பேசுவோம் நம்ம. இதுவரையிலும் வந்து நம்ம வந்து ஒரு 9 கிளாஸ் முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். 9 கிளாஸஸ் சார். 16 கிளாஸ் முடிஞ்சிச்சா? 16ஆ? எத்தனை கிளாஸ் முடிஞ்சிருக்கீங்க? 9 தானா? நான் வந்து 16 இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சாரோ. ம், ஓகே. புதுச்சிலியா யாரு? புதுச்செல்வி அட்டன் பண்ண, அவனுக்கு லிங்க் பண்ணிவிடு.
இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னா, பேசிக் ஆஃப் அக்குபங்க்சர், ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் அக்குபங்க்சர், டூல்ஸ் ஆஃப் அக்குபங்க்சர், அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் அக்குபங்க்சர், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது அக்குபங்க்சரை பற்றி, அந்த மாதிரி 6 எஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்குபங்க்சர் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அக்குபங்க்சர்னா எங்கேருந்து வருது, அப்போ பேசிக்கான வாட் இஸ் மீன் பை மெடிசன், வாட் இஸ் மீன் பை ட்ரீட்மெண்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, அதில் வந்து என்னென்னலாம் வந்து மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் அதுக்குள்ளே எங்கே வருது. அப்போ தியரி பேசிஸில் வந்து நம்ம வந்து ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சு, சயின்ஸ் அப்ரோச் பண்ணுறது வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் வந்து அலோபதிக் சிஸ்டம், மற்றதெல்லாம் ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சு. அப்போ அந்த ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சில் நம்ம ட்ரக்லெஸ் தெரப்பி, இது வந்து ஒன் ஸ்டெப் ஹெட் டு அதர் மெடிசன்ஸு. ஏன்னா இதில் வந்து டயக்னோசிங் பார்ட் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா. அதுக்கப்புறம் வாட் ஆர் த தியரிஸு, இந்த தியரிஸ் வந்து 3 டைப்பாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஹியூமோரல் தியரிஸு, நியூரோலாஜிக்கல் தியரிஸு அண்டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் தியரிஸு. நியூரோலாஜிக்கல் தியரிஸோ நம்ம வந்து ஹியூமோரல் தியரிஸோ வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்குள்ளே போகலை. அப்போது வந்து அடுத்ததாக என்ன பண்ணணும்னு சொன்னால் டிசிஎம் பேசிஸில், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் பேசிஸில் உள்ள தியரிஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் 7 தியரிஸ் பார்த்துருக்குறோம் நம்ம இது வரைக்கும். என்னென்ன தியரிஸ் பார்த்துருக்குறோன்னு சொன்னாக்க, ஜாங் ஃபோ தியரி, இன்யாங் தியரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தியரி, டே அண்ட் நைட் தியரி, ஆர்கன் கிளாக் தியரி, அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஆர்கன் கிளாக்கு, மிட் டே மிட் தியரி, அப்புறமா லாஸ்ட் தியரி வந்து மதர்சன் தியரி. லாஸ்ட் வந்து என்னை யாரென்று அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள், உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள், பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள், பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள் அப்படின்ற பேசிஸில் 5 எலிமெண்ட் தியரி. இந்த 5 எலிமெண்ட் தியரியை வந்து நம்ம தரோவாக பார்த்துருக்குறோம். டீட்டெயிலில் வந்து 3 கிளாஸஸோ 4 கிளாஸஸோ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து காஸ் ஆஃப் த டிசீசஸ், நோய்க்கான காரணங்கள் என்னன்றதை போன வாரம் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்குது. இதில் வந்து எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், திரும்பவும் வந்து அதுக்குள்ளே வந்துடலாம். நம்ம இப்போதைக்கு வந்து அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து வேற ஒரு ஏரியாவுக்குள்ளே போகலாம். இப்போ மெயின் ஆர்கன்ஸ் வந்து எத்தனை ஆர்கன்ஸு? 36 ஆர்கன்ஸ் இருக்குது மொத்தம். இல்லை 36 சேனல் இருக்கா? நாற்பத்தெட்டா 36? என்ன எவ்வளோ கிளாஸ் போயிடுச்சு, எத்தனை ஆச்சு? எத்தனை ஆர்கன்ஸ், முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸு, எத்தனை சேனல்ஸ் இருக்கு அதுக்கு? எய்தர் 36 ஆர் 48. ம் ஆ தஸ்னீம், பாராட்டுக்கள் தஸ்னீம், அப்பாஸ் பாராட்டுக்கள். 12 ஆர்கன்ஸு, 24 சேனல்ஸ். ஏன்னா பைலேட்ரல் 12 into 2 = 24. அப்போ 48 டெலிட் பண்ணிடலாம், 36 டெலிட் பண்ணலாம். 12 ஆர்கன்ஸு, 24 சேனல்ஸ், பைலேட்ரல்.
வசந்த், இந்த மாதிரி ஏறி அந்த புக்கில் லாஸ்ட்டில் 1 2 3 4 5 5 புக் எடு. அந்த ஒரு கட்டு அப்படி 5 எடு. அது இல்லைப்பா, டோர் எடுப்போம். அது எடுத்துக்க 2 இன்னொரு 3. இந்த 12 சேனல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லங் சேனல். இப்போ சேனல்ஸ்குள்ள வர போறோம். கிழிஞ்ச பைய எடுப்பா, கிழிஞ்ச பேக்கிங் எடு. இந்த இப்போ லாஸ்ட்ல இந்த பாருங்க, இந்த லாஸ்ட்ல செகண்ட் எடு. சாப்பிட்டு கிழிஞ்சிருக்குல்ல. இதில் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருங்க, மீதி இங்கே வச்சிருங்க. எல்லாரும் 9 கிளாஸ் அட்டன் பண்ண வரைக்கும் புக்கு கிடைக்கல, ஒருத்தர் வரும்போதே புக்கு கிடைக்கிறது வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் எப்பவுமே லங் சேனல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் இந்த லங் சேனல் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, குழந்தை வந்து கருவில் வளர போகும்போது 10 மாசம் வரைக்கும் உள்ள வளருது இல்லையா? அப்போ உள்ள வளர்ந்து இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் 2 ஆர்கன்ஸ் வேலை செய்யாது, மற்ற எல்லா ஆர்கன்ஸும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த 2 ஆர்கன்ஸ்ல வந்து பிரைம் ஆர்கன் லங், அதோட வந்து கம்பைன்ட் ஆர்கன் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த குழந்தை பிறக்க போகும்போது ஆண் இந்த கத்த போகும்போது வாய் வழியாக அந்த காற்று உள்ளே போகும்போது அது எதிர்ப்பு ஆற்றல் அங்கே உள்ளே கிளம்புது. ஃபைட்டிங் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கன் ஒர்க் பண்ணும். அதுவுமே நம்மோட உட்காந்தே இருப்ப. பக்கத்து கடைக்காரன் வந்து ஒரு புதுசாக பக்கத்தில் கடை ஆரம்பிச்சோம்னா நம்ம உட்காந்து எழுச்சி டக்குன்னு ஆரம்பிப்போம், வேலை இப்போ சீக்கிரம் திறப்போம். அதே மாதிரி தான் வந்து வேலையே இல்லை, உள்ளே இருக்கிற வரைக்கும் அம்மாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால வந்து அதுக்கு சுவாசிக்கக்கூடிய இடம் வந்து வேற. அது எதுன்றதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், அது ஒன்று இப்போ ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை. அது வந்து வேற ஏரியா. அது இப்போ லங் சேனல் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஏரியா வந்து அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த ஏரியா க்ளோஸ் ஆகிடும். இப்போ குழந்தை பிறந்தோன்னு ஆரம்பிக்கக்கூடிய ப்ரீத்திங் ஆரம்பிக்கக்கூடிய இடம் வந்து லங்ஸ். அது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வேலை கிடையாது. கரு உற்பத்தி ஆனது 10 மாதம் வரைக்கும் அந்த லங்ஸுக்கு வேலை கிடையாது. அதே மாதிரி தான் லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடலுக்கும் அந்த வேலை கிடையாது. சில நேரத்தில் வந்து அந்த மாதிரி உள்ளேயே குழந்தை மோஷன் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்நார்மல். மேக்சிமம் வந்து அது வேலை கிடையாது, சைலண்டாக உட்காந்துருக்க வேண்டியதான், படுத்துருக்க வேண்டியதான் வேலை. அந்த குடல் அந்த உள்ள குழந்தை படுத்துருக்குது, குழந்தைக்குள்ள அந்த குடல் படுத்துருக்குது. அதே மாதிரி லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு வந்து லங் சேனல். அதனால தான் வந்து இந்த உலகத்தை நம்ம பார்த்துருக்குறோம். முதல்ல உலகத்துக்கு வந்தவொடனே எந்த ஆர்கன் ஒர்க் பண்ணியிருக்குன்னா லங்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்குது. கருவில் எல்லா ஆர்கனும் ஒர்க் பண்ணிட்டோம், எதை வேணால் ஒர்க் பண்ணணும், உடம்பு பூரா ஒர்க் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த உலகத்தை வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னா எது ஒர்க் பண்ணுதுன்னா லங்ஸு. அதனால் லங் சேனல் தான் ஃபஸ்ட் சேனல் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ லங் 1. இது வந்து ஸ்டெர்னம். இந்த சென்ட்ரலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு தண்டு இருக்கு இல்லைங்களா, நெஞ்சில் வந்து நெஞ்சாங்கூடு, நெஞ்சில் இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நெஞ்சாங்கூடு இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஸ்டெம். இது எங்கேருந்து அளக்குறோம்னா நம்ம வந்து எங்கே பாருங்க, மூக்குலேருந்து அளந்துட்டு வரணும். அளந்தா சென்டரில் வருது. சென்டர் பார்ட் வந்துட்டு நம்ம வந்து எப்படி அளக்கணுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 4 விரல் சேர்ந்தா 3 ஜோன். ஜூன்னா என்னன்னு சொன்னால்
என்னப்பா ஜூன் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து தண்ணியை வந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமா? ஒரு துணியை வந்து மீட்டர் வச்சு அளக்க முடியுமா? அளக்கலாம். அவ்வளோதான். துணிக்கு அப்போ அளக்கணும்னா எது வேணும்? மீட்டர் வேணும். தண்ணி அளக்கணும்னா லிட்டர் வேணும். அதே மாதிரி ஒன்று ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு மாதிரி நம்ம பாடி அளக்கிறதுக்கு பேர் வந்து ஜூன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜூன் மீன்ஸ் என்னதுன்னா பாடி இன்ச். ஆமாம், CUN ZUN எல்லாமே எப்படினாலும் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஜூன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு தனி மனிதனுடைய பாடி இன்ச்சு. இப்போ என்னுடைய பாடி இன்ச் மெஷர் பண்ணுறது இன்னொருத்தருக்கு பொருந்தாது. அப்போ நம்ம என்ன பண்ண அளந்து பார்த்துக்கணும். அவங்க வரல நம்ம வரல ஒன்றா வச்சு பார்த்து சரியாக செக் பண்ணணும். இதுக்கு வந்து ஜூனோமீட்டர் இருக்குது, சும்மா ஸ்கேல் மாதிரி இப்படி இருக்கும். அது நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை அந்த ஜூன் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டவரலுடைய இந்த குறுக்கு ரேகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் இதுலேருந்து இந்த லெங்க் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு ஜோன். 1.5 ஜூன்னா இந்த 2 விரலும் சேர்த்தா 1.5 ஜோன். இப்போ 4 விரல்னா எத்தனை ஜோன்? 2 விரலுக்கு 1.5, 4 விரலுக்கு 3 ஜோன். சரி, இப்போ எதுக்குன்னா 3 ஜோன் அளக்க போகிறோம். அதுதான் 3 ஜோன் பற்றி பேசியிருந்தோம். ஏற்கனவே பேசியாச்சு. இது மறுபடியும் எல்லாமே திரும்ப வரும். ஏன்னா அப்போ ரீகால் பண்ணால் தான் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ப்ராக்டிஸ் இல்லை இல்லையா, அதனால் இப்போ 3 ஜோன். இப்போ செஸ்ட் ஏரியாவை கண்டுபிடிச்சாச்சு. சென்டர் பார்ட்டு இது பேர் ஸ்டெம்க்கு வந்து ஸ்டெர்னம் பேர். இந்த ஸ்டெர்னம்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 ஜோன் வைக்கிறோம். 3 ஜோன், இன்னொரு 3 ஜோன், மொத்தம் எத்தனை? 6 ஜோன் லேட்ரல், வெளிப்பக்கமாக வரணும். வந்துட்டு இப்படி மேலே ட்ராவல் பண்ணணும். எங்க? இந்த காலர் போனுக்கு கீழே உள்ள பள்ளம். இந்த காலர் போனுக்கு கீழே வச்சுப்பாங்க, கை வச்சுப்பாங்களேன். இந்த காலர் போன் இது கீழே ஒரு பள்ளம் இருக்கா, அது வந்து அது கீழே ஒரு எலும்பு தெரியும். அந்த எலும்பு கீழே இருக்கக்கூடிய பள்ளம். ஆமாம், இந்த இடத்துக்கு இந்த 6 இன்ச் அளந்துட்டோம். இது நேரம் இங்கே கொண்டு போகிறோம். இந்த காலர் போனுக்குள்ள கொண்டு போகிறோம். காலர் போன் இங்கே ஃபுல்லாக இருக்குது, எங்கே வேணால் கை வச்சிட முடியாது இல்லையா. அப்போ 6 இன்ச்சு, 6 பாடி இன்ச்சஸ், 6 ஜோன் லேட்ரல் பைலேட்ரல். அந்த பக்கமாக வந்து 6 இன்ச்சு நம்ம அளந்துட்டு வர போகும்போது அது திரும்ப அங்கே கொண்டு போய் எங்கே சேர்க்குறோம்? இந்த காலர் போனில் கொண்டு போய் சேர்க்குறோம். டச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த காலர் போனுக்கு கீழே ஒரு பள்ளம், அது கீழே ஒரு எலும்பு, அது கீழே ஒரு பள்ளம். இந்த பள்ளம் 2வது பள்ளம் தான் லங் 1. அந்த லங் 1லேருந்து மேலே போனால் வந்து ஃபஸ்ட்டு எலும்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு பள்ளம் இருக்கு பார்த்தியா, அதுதான் வந்து லங் 2. 6 ஜோன் உடம்பு மையப்பகுதியிலேருந்து வெளிப்பக்கமாக வரும். வந்துட்டு அந்த கை வரல கொண்டு போய் மேலே வந்து காலர் போனில் ஜாயின் பண்ணுறோம். காலர் போனு கீழே இருக்கிற பள்ளம் வந்து லங் 2, அது கீழே உள்ள ஒரு எலும்பு, அது கீழே உள்ள பள்ளம் வந்து லங் 1. இப்போ லங் 1 லங் 2 டவுட் இருக்கான்னு பாருங்கள் யாருக்காவது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், இது வந்து லொக்கேட் பண்ணுறது. நான் வந்து இப்போ இதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அதை விட நம்ம சொல்லும்போது நீங்கள் வந்து மேனுவலாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், அப்புறமா ஷேர் பண்ணுறதை பார்த்துலாம். இப்போ ஷேர் பண்ணால் அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, நான் என்ன சொல்லணுங்க என்ன பார்க்க மாட்டீங்க. இப்போ லங் 1 லங் 2 2 பாயிண்ட் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டில் உங்களுக்கு டவுட் இருக்கா யாருக்காவது? டவுட் இல்லையா? இந்த ஸ்டெர்னம் ஏரியா நல்லா கவனிங்க. பெஞ்சாங்கோட்டினுடைய மையப்பகுதி எங்கேருந்து நம்ம பார்க்கலாம்னா இங்கே டிப்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டிப் ஆஃப் த நோஸ், அங்கேருந்து கை வச்சுட்டே வாங்க. இந்த செஸ்ட் ஏரியாவில் வந்து சென்டர் பார்ட்டு தான் வந்து மிட்லைன். இந்த மிட்லைன்லேருந்து 6 ஜோன் லேட்ரல், 6 3 + 3 இங்கே வருது, இங்கே வருது. இந்த 6 ஜோன் லேட்ரல் ஏரியாவில் கை வச்சுட்டு நேராக கையை மேலே கொண்டு போகணும். கொண்டு போகும்போது காலர் போனு கிட்ட வரணும்.
இந்த போன்ல இருந்து போனுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளம் வந்து லங் 2, அதுக்கு அடுத்த எலும்பு, அதுக்கு அதுக்கு அடுத்த பள்ளம் வந்து என்னது, லங் 1. இந்த பள்ளத்துக்கெல்லாம் பேர் இன்டர்காஸ்டல் நியூராலஜியா. இந்த ஏரியா இன்டர்காஸ்டல் ஏரியா, சாரி நியூராலஜியா இல்லை, இன்டர்காஸ்டல் ஏரியா. ஒன்று பேச போகும்போதே இன்னொன்று இந்த கனெக்ட் ஆகிடுது, டிசீஸ்லாம் கனெக்ட் ஆகிடுது. அப்போது இந்த இன்டர்காஸ்டல் ஏரியா இடைப்பகுதி, விழா இடைப்பகுதி, தமிழில் வந்து விழா இடைப்பகுதி. ஒவ்வொரு விழா எலும்புக்கும் நடுவில் உள்ள பகுதிக்கு பேர் இன்டர்காஸ்டல். அப்போ லங் 1 லங் 2 முடிஞ்சிருச்சு. இந்த ஏரியா விட்டு வெளியே வந்துடலாம் நம்ம. ஏன்னா செஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப ஆபத்தான பகுதி. ரொம்ப நேரம் அங்கே கை வச்சு அழுத்தக்கூடாது எப்பவுமே. நீங்கள் விட அது மாதிரி வந்து மெஷர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. அந்த ஏரியாவெலாம் தொட்டு நம்ம மெஷர் பண்ணியாச்சுன்னா கை எடுத்துடணும். ஏன்னா அந்த இடத்துல யாருக்கு வந்து நீட் இருக்கோ அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எல்லாரும் பிடிச்சி இப்படி அழுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆபத்தான பாயிண்ட்டு அந்த லங் 1. சரி, அடுத்தது லங் 3. லங் 3 எங்கே இருக்குன்னு சொன்னால், இப்படி கையை வச்சிருக்க போகும்போது இந்த கிரீஸ், இந்த ரேகை, அக்குள் ரேகை இருக்கு இல்லையா, அக்குள் ரேகைக்கு நேராக இந்த அக்குள் ரேகை, இந்த அக்குள் ரேகைக்கு நேராக இந்த போராமில் வரணும். இதுலேருந்து 3 ஜோன் அக்குள் ரேகை இருக்குல்ல, இந்த இடத்துல ரேகை முடியுமில்ல, கிரீஸ், இந்த கிரீஸ்லேருந்து 3 ஜோன், சாரி இந்த கிரீஸ் நேராக இங்கே வந்துட்டேன். இதுலேருந்து 3 ஜோன் டவுன். இது வந்து LU3. அதுலேருந்து மறுபடியும் ஒரு ஜோன் கீழே வந்தால் LU4. ஒரே தடவையில் புரிஞ்சிடாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு வரீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து ஜூக்குள்ளே போய் ரவுண்டு வந்து வண்டியில் அப்படியே வந்து ஜீப்லேயே சுற்றி வர மாதிரி தான் இது. திரும்ப திரும்ப நம்ம மெஷர் பண்ண போகும்போது தான் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். அதுவும் வந்து நீட் இருக்கும் போது, ஒரு பேஷண்ட்டுக்காக நம்ம பாயிண்ட் செலக்ட் பண்ண போகும்போது தேடுறோம் வச்சுங்களேன், அப்போ தான் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்லி ரிஜிஸ்டர்ட் அப்படி ஏரியாவுக்குள்ள நம்ம எப்போ வருவோம்னா அந்த நீட் வரணும் நமக்கு. இப்போ இவங்க லங் 3 போடணும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால், லங் 3 போடணுமே, லங் 3 எங்கே, லங் 3 எங்கே, லங் 3 எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொடையில் எங்கே இருக்குதா, லங் இருக்குதா, இங்கே வயிற்றுல இருக்குதா, இங்கேயா கழுத்துலையா இருக்குமா, அப்போ இங்கே லங்குனா இதான லங்கு, அப்போ இங்கேயா இருக்குமா, இங்கெல்லாம் தொட்டு பார்த்து லங் 3 காணாமே, எது லங் 3ன்னு தெரியலையே. அப்போது மறுபடியும் புக்கை திரும்பி பார்த்துட்டு ஓ லங் 3னா வந்து என்ன பண்ணணும், ஓ இங்கேருந்து இப்படி போகணும், கைக்குள்ள வரணும். லங்குனா லங்கில் தரக்கூடாது, இது கையில் வருது அப்படின்றது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அதுக்கான நீடு வரணும். போத் பைலேட்ரல் முதல்ல சொன்னேன் இல்லையா, 12 ஆர்கன்ஸுக்கு 24 சேனல்ஸ். அப்போ இந்த பக்கமும் என்ன இருக்கோ அதுதான் இந்த பக்கமும் இருக்குது. இப்போ லங் 3 அதுலேருந்து ஒரு ஜோன் கீழே இறங்கினா லங் 4. அடுத்தது லங் 5. லங் 5 வந்து இந்த முழங்கை மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த முழங்கை மடிப்பில்
இந்த கட்டை விரலுக்கு இப்போ இங்கேருந்து வாங்க, கட்டை விரல்லேருந்து நேராக கையை அப்படி வச்சுட்டே வந்தால் இந்த மடிப்பில் வரும். இங்கே இருக்கிறது வந்து பைசெப்ஸ் மசில்ஸ். இது ஆமாம், சரிதா? இங்கே நடுவில் வரக்கூடாது இந்த டெண்டன், இந்த பைசெப்ஸ். பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, குவாட்ரிசெப்ஸு அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, இருதலை தசைகள், 3 தலை தசைகள், 4 தலை தசைகள்னு பேர். அவ்வளோதான். எல்லாம் ஈஸி. அனாட்டமி ஈஸி, சயின்ஸ் ஈஸி, மெடிக்கல் சயின்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. உள்ளே வந்துட்டே இருக்கும் அது பாட்டில் ட்ராவல். ஓப்பன் பண்ணி கேட்டு ஓப்பன் பண்ணி வைக்கணும் எப்பவுமே நம்ம. சரிதானே? இப்போ வந்து நம்ம கிராமர் வேறு போக வேண்டியிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் கிராமர் வேறு போகணும். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜியாகிரஃபி போயிட்டோம், ஹிஸ்ட்ரி போயிட்டோம், இல்லை லிட்ரேச்சர் போயாச்சு. இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் கொஞ்சம் வரணும். கிராமர் கொஞ்சம் தேவைப்படுது இந்த நேரத்தில். சொல்கிறோம், இன்னொரு 2 மினிட்ஸில் போயிடலாம். இப்போ லங் 5. இந்த லங் 5 வந்து சரி, முதல்ல இடத்த பார்த்துடலாம், அப்புறம் பேசலாம். லங் 5 முடிஞ்சிச்சா? அடுத்தது லங் 6. இவங்க 2 பேர் தான் அழுத்தி காமிச்சு. உனக்கு அழுத்தி காட்டலன்றியா? காட்டவா? வா. இந்த இடத்துல 2 தசைகள் இருக்கு, பைசெப்ஸ். பட் கை மடி ஹோல்ட் பண்ணு. லங் 5 LU5. இப்போ LU5 வரைக்கும் பார்த்துட்டோமா? இப்போ LU4 வரைக்கும் மேலே நடந்துட்டு வந்தோம்ல. இப்போ LU5 எங்கே நடந்துட்டு வந்தோம்? நம்ம இங்கே கட்ட வரந்து கை வீசி கொண்டு போனோம். இதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து இங்கேருந்து தான் கொண்டு போகிறோம். மெஷர்மெண்ட் இங்கேருந்து தான் கொண்டு போகிறோம். ஏன்னா இங்கேருந்து வர வேண்டியதில்லை, அது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இப்போ இந்த கட்ட வரலேருந்து மறுபடியும் கை வச்சுட்டே வரப்போகும்போது LU6 பார்க்க போகிறோம். இது வந்து மணிக்கட்டு ரேகை, ரிஸ்ட் கிரீஸ் அப்படின்னா மணிக்கட்டு ரேகைன்னு அர்த்தம். இந்த மணிக்கட்டு ரேகை இதில் கட்ட வரலேருந்து கை வீசி வரப்போகும்போது இந்த மணிக்கட்டு ரேகை எங்கே இருக்கோ அங்கே இருந்து 7 ஜூன் அளக்கணும். இப்போ 7 ஜூன் எப்படி அளப்போம்? 3 + 3, 3 + 3 + 1, 7 ஜூன். இப்போ 7 ஜூன் தூரத்தில் இருக்கிறது LU6. மணிக்கட்டு ரேகையிலிருந்து 7 ஜூன் தூரத்தில் இருக்கிறது LU6. LU5 வந்து இந்த மணிக்கு ஏதாவது முழங்கை மடிப்புக்கு போயிட்டோம், எல்போ கிரீஸ்க்கு போயிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து ரிஸ்ட் கிரீஸ்லேருந்து அளந்துட்டு வரோம். கட்ட வரலேருந்து கீழே வந்து ரிஸ்ட் கிரீஸ் மணிக்கட்டு ரேகையிலேருந்து அளந்துட்டு வரோம். 7 ஜூன் 3 + 3 + 1, 7 ஜூன் டிஸ்டல், 7 ஜூன் ப்ராக்சிமல். இதுதான் வந்து LU6. LU7 மறுபடியும் எங்கே வரணும்? நம்ம கணக்கு மணிக்கட்டு ரேகை தான் வரணும். சரியா? மணிக்கட்டு ரேகையிலேருந்து 1.5 ஜூன், 1.5 ஜூன்னா 2 விரல் வைக்கணும். 2 விரல் தூரத்தில் இந்த ஓரமா. இதுதான் வந்து LU7. இது லைவாக கிளாஸில் உட்கார போகும்போது இன்னும் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லை. அது வந்து எல்லாரும் இந்த மாதிரி மற்றவங்க எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு அசம்பிள் ஆக போகும்போது நம்ம வந்து அதெல்லாம் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க்கரில் வச்சு எல்லாருக்கும் எப்படி எப்படி மெஷர் பண்ணுறதுலாம் சொல்லிக் கொடுக்கலாம், எவ்வளோ தூரம் இருக்குன்றது. அது விருப்பப்படுறவங்க சென்னை கிளாஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம், அது எப்போனா வச்சுக்கலாம். இப்போ வந்து கோத்ரூ பண்ணிட்டே வாங்க நீங்கள், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. அதுக்காக வந்து லைவ் கிளாஸ் வச்சு
இங்கே உட்கார வச்சுட்டு நான் உங்களுக்கு பாயிண்ட் மார்க் பண்ண போகும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து இன்னும் வந்து அப்சர்வேஷன் ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து LU8. இப்போ 1.5 ஜூன் அளந்தோம் இல்லை? எங்கேருந்து அளந்தோம்? உச்சந்தலையிலேருந்து அளந்தோம். கரெக்டா? உச்சிலேருந்து இங்கே தானே அளந்துட்டு வரோம். ம் எங்கேருந்து அளக்குறோம்? ரிஸ்ட் க்ரீஸ். அதுதான் மைண்டு. எங்கேருந்து அளக்குறோன்றது முக்கியம். ரிஸ்ட் க்ரீஸ். ரிஸ்ட் க்ரீஸ்லேருந்து தான் நேராக கை கொண்டு போனோம் எல்போ க்ரீஸ்க்கு LU5. ரிஸ்ட் க்ரீஸ்லேருந்து 7 ஜூன் கொண்டு போனோம், அது LU6. ரிஸ்ட் க்ரீஸ்லேருந்து 1.5 ஜூன் கொண்டு போனோம், அது LU7. அப்புறம் ரிஸ்ட் க்ரீஸ்லேருந்து 1 ஜூன் கொண்டு போகிறோம், அது LU8. 1 ஜூன் எப்படி அளப்போம்? ஒரு கட்டை வரும். அவ்வளோதான், ஒரு கட்டை வரும். இது LU8. ஆன் த ரிஸ்ட் க்ரீஸ் அதான் LU9. இப்போ இது அளந்தெல்லாம் வேணாம், அழகெல்லாம் வேணாம், பார்த்தோன்னே சொல்லணும் இதை. அப்போ ஈஸியாகிட்டே வருது பாருங்க. LU1 கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ கஷ்டம். அப்போ நெஞ்சாங்க விடலாம் வலிக்குது எனக்கு, நெஞ்சாங்க மஜா சுற்றி எடுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிட்ட வர வர அது வந்து தூரமாக போக போக கிட்ட வந்துட்டு இருக்கணும். அப்போ LU5 கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. LU6 கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கஷ்டம், லைட்டாக இருந்தது. LU7 அதோட லைட்டு, LU8 அதோட லைட்டு, LU9 வெரி வெரி லைட்டு. ஏன்னா ஆன் த கிரீஸ், அளக்கவே வேணாங்க, ஆன் த கிரீஸ் அவ்வளோதான். போர்டு மேலே கை வச்சா அதான் LU9. இது கூட முடியாதா? அதே மாதிரி LU10 நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க, இந்த ஸ்கின்ல வந்து இந்த ஒயிட் அண்ட் இந்த 2 கலர்ஸ் மிக்ஸ் ஆகுதா பார்த்தீங்களா? இந்த மிக்ஸ் ஆகக்கூடிய சென்டர் பார்ட் தான் LU10. இந்த 2 கலர்ஸ் இருக்கும் ஸ்கின்ல வந்து, இந்த பார்டரும் இந்த வெளிப்பக்கமும் உள்பக்கமும் 2 கலர்ஸ். நமக்கு 2 கலர்ஸும் ஜாயின் படத்தில் சென்டரில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது LU10. இதே ரூட் தான் இது LU10. அடுத்தது இந்த நெயிலில் வந்து நெயில் எண்டு, கட்டவலுடைய ரூட்டு, ரூட் ஆஃப் தம் நெயில், அதான் வந்து LU11, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த லங் சேனல். கட்டவலுடைய லேட்ரல் சைட் ஆஃப் த தம், ரூட் ஆஃப் த தம். இது LU11. இப்போ 8 வார்த்தைகள் நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். எழுதிக்கங்க அந்த 8 வார்த்தைகளும். ப்ராக்சிமல், டிஸ்டல், 1 by 1 எழுதுங்க. ப்ராக்சிமல், டிஸ்டல், ஆமாம், PROXIMAL, ப்ராக்சிமல். இப்போ கிராமருக்கு வந்துட்டோம் நம்ம. டிஸ்டல், DISTAL, டிஸ்டல். அப்புறம் ஆன்டீரியர், தேர்ட் ஒன் ஆன்டீரியர், ஃபோர்த் ஒன் போஸ்டீரியர், ANTERIOR, ஆன்டீரியர், POSTERIOR, போஸ்டீரியர். அப்புறம் சுப்பீரியர், இன்ஃபீரியர்.
1 by 1 எழுதுறீங்க. எத்தனை வந்துச்சு? ஓகே. அப்புறம் 7th வந்து லேட்ரல், LATERAL லேட்ரல். 8th ஒன் மீடியல், MEDIAL மீடியல். இப்போ ப்ராக்சிமல்னா என்ன, டிஸ்டல்னா என்ன? ப்ராக்சிமல்னா நியர்பை, டிஸ்டல்னா என்ன சொல்றது, அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஃபார். அப்போ அருகாமையில், தூரமாக தமிழ்ல. ப்ராக்சிமல்னா அருகாமையில், டிஸ்டல்னா தூரமாக. அப்புறம் ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட் சைடு, முன்பக்கமாக. போஸ்டீரியர் அப்படின்னா பின்பக்கமாக. இப்போ வந்து செஸ்ட் இஸ் த ஆன்டீரியர் ஆஃப் த பாடி, ஆன்டீரியர் சைட் ஆஃப் த பாடி. ஸ்பைனல் கார்டு இஸ் இன் த posterior side of the body. அவர் சுப்பீரியர் அப்படின்னா அப்பர் சைடு, மேலே. இன்ஃபீரியர் அப்படின்னா கீழே. அப்புறம் லேட்ரல்னா பக்கவாட்டில் அல்லது வெளிப்பக்கமாக, அவுட்டர் சைடு. மீடியல்னா இன்னர் சைடு, உள்பக்கமாக. இப்போ மீடியல் சைடு ஆஃப் த தை அப்படின்னா தொடையினுடைய உள்பக்கம்னு சொல்லுவோம். லேட்ரல் சைடு ஆஃப் த தை அப்படின்னாக்க தொடையினுடைய வெளிப்பக்கமாக. GB34 is lying on the lateral side of the body, lateral side of the thigh. அது மாதிரி. Liver 8 is lying on the என்னது, medial side of the thigh. அது மாதிரி சொல்லும்போது இந்த 8 வார்த்தைகளும் வந்து அடிக்கடி வரப்போகும்போது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணோம். அப்போ பாயிண்ட் கண்டுபிடிக்க போகும்போது மாற்றி போயிடுவோம், நம்ம ட்ராவல் மாற்றி போயிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து LU6ன்னு வச்சுங்களேன். LU6 இங்கேருந்து 7 zone வரணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து 7 zone நடந்து போயிடுவோம். இல்லை, இதெல்லாம் நடந்த விஷயங்கள், புதுசாக இல்லை, நடந்தது தான் இப்போ நடந்துரும்னு சொல்கிறேன். ஏற்கனவே நடந்துச்சு. அப்போ இங்கேருந்து நடந்துட்டு போயிடும். இங்கேருந்து 7 அது எங்கேயோ போகும், இங்கேருந்து வரணும். அப்போ ப்ராக்சிமல்னா எப்படி ட்ராவல், டிஸ்டல்னா எப்படி ட்ராவல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த 8 வார்த்தைகளும் வந்து இந்த வந்து நம்ம பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஏரியா. இப்போ இந்த 11 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? கஷ்டமா இருக்கா? அதான் சொன்னது புரியுது. சரி, ஆன்லைனில் உள்ளவங்க ஏதோ ஒன் மோர் டைமு. இந்த 11 பாயிண்ட்ஸ் லொக்கேஷன் வந்து ஓரளவுக்கு புரியுதா, சொன்னால் புரிஞ்சிக்க முடியுதா, அவ்வளோதான். நீங்கள் லொக்கேட் பண்ண முடியுமான்னு நான் கேட்கல, அந்த இடத்துக்கு போகல. இப்போ எல்லாராலையும் உடனே லொக்கேட் பண்ண முடியாது. இதில் ஒருத்தர் தான் ஏற்கனவே வந்து அக்கமஜஸ்ட் வந்து போகிற மாதிரி தெரியுது, ஒருத்தர் யாரோ ஒருத்தர். மீதி எல்லாம் வந்து அவங்க லொக்கேட் பண்ண தெரியுதான்ற மாதிரி தெரிஞ்சால் போதும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடலாம் நம்ம. இப்போ நோ டவுட் லங் சேனல். இப்போ இந்த பாயிண்ட்ஸோட யூசேஜஸ் அண்டர்ஸ்டுட் போட்டாங்க ஒருத்தர். இப்போ வந்து இந்த பாயிண்டோட யூசேஜஸ் அப்படியே நோட் பண்ணிங்க. LU1 LU2 ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னலாம் வரும். ஒரே 10 பாயிண்ட் கூட ஒரு விஷயத்துக்கு வரும். ஆனால் நம்ம வந்து செலெக்ஷன் ஆஃப் த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி. இப்போ நம்ம வந்து 6 பேருக்கும் வந்து மூச்சு வாங்குறதுன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாத்துக்குமே லங் சேனல் தான் தேவைப்படும்.
ஆனால் ஒருத்தருக்கு LU1 இருக்கலாம், ஒருத்தருக்கு LU2, ஒருத்தருக்கு LU3, ஒரு LU4, LU5, LU6 வேறு மாதிரி இருக்கும். அப்போ யாருக்கு எப்படி செலக்ட் பண்ணுன்றது தான் டயக்னோசிங் பார்ட் லாஸ்ட்டில். இப்போ வந்து இப்போ LU1 ஆஸ்மா வருது, LU2லேயும் வரும், 3லேயும் வரும், எல்லாத்துலேயும் வரும், LU8 வரும், LU5 வரும், LU9 வரும். அப்போ எதை செலக்ட் பண்ணுறது நம்ம? அது கடைசி. இப்போ பெனிஃபிட்ஸ் அங்கே என்னென்னலாம் இருக்குது அந்த பாயிண்ட்லன்னு பார்த்து நம்ம படிக்கலாம். இப்போ அதாவது இண்டிகேஷன்ஸ்னு போட்டுங்க. இண்டிகேஷன்ஸ் LU1 இண்டிகேஷன் காஃப். லங் சேனல்னாலே காஃப் இருக்கும் இல்லையா? நுரையீரல்னா இருமல் தான். நம்பர் 1 இருமல், காஃபு, அப்புறம் ஆஸ்துமா, ASTHME ஆஸ்துமா, bronchitis, BRONCHITIS bronchitis. சில நான் சொல்கிற க்ளூக்ஸ்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த bronchitisன்ற வார்த்தை வருது இல்லையா? லாஸ்ட் 4 லெட்டர் பாருங்களேன். ITIS, ஐடி ஆபத்துன்றாங்க, ஐஎஸும் ஆபத்துன்றாங்க ஒரு குரூப்பு. அந்த ITISனா என்னன்னா இன்ஃப்ளமேஷன், அழற்சி, தமிழ் அழற்சி. அதான் ரொம்ப நொந்து போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஒன்றும் இல்லாமல் போல் ஆயிடுச்சு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு. பொதுவாக சாதாரண இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம். ஒரு வெற்றிடத்தில் வீக்கம் வருதுன்னா அங்கே வந்து அது வந்து அதனுடைய கெப்பாசிட்டி இழந்துருச்சு அந்த உறுப்பு. அப்போ பிராங்கைட்டிஸ் அப்படின்னாக்க, பிராங்கி அப்படின்னா எந்த ஏரியானா இந்த மார்பக பகுதி, நுரையீரலில் உள்ள பகுதிக்கு பேர் பிராங்கி. பிராங்கைட்டிஸ்னா நுரையீரல் அழற்சி. இந்த ITISலாம் வரும்போது இது மறுபடியும் சொல்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய இடங்களில் வரும். அப்புறம் ஃபுல்னஸ் ஆஃப் த செஸ்ட்டு. கொஞ்சம்லாம் அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னுவாங்க, அப்பளக்கம் வாங்கி தரும். சளி நிறைஞ்சு போய் ஒரு மாதிரி அன்னீசினஸ் இருக்கும். ஃபுல்னஸ் ஆஃப் த செஸ்ட்டு. அப்புறம் வந்து இன்டர்காஸ்டல் நியூரால்ஜியா, விலா இடைப்பகுதி நரம்பு வலி, பெயின் இந்த செஸ்ட்டு. டிஸ்ப்னியா. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் எழுத வேணாம், போதும், இதை ஒன்று எடுத்துங்க, ஸ்டாப். இப்போ LU2 எழுதுங்க. அதே காஃப், ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ் காமன். LU2 காஃப், ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ். அப்புறம் இந்த LU2ல LU1ல இல்லாத ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குன்னா, அண்டர் டெவலப்டு பிரெஸ்ட், மார்பக வளர்ச்சி இல்லை. அதுக்கு வந்து LU2ல வந்து இருக்கு பாயிண்ட், LU1ல அது கிடையாது. மற்றதெல்லாம் காமன், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கா? LU2ல வந்து இந்த ஃபுல்னஸ் ஆஃப் செஸ்ட் கூட LU1ல விட LU2 தான். அதை அடிச்சிருங்க, LU1ல அடிச்சுட்டு LU2ல போட்டுங்க. ஃபுல்னஸ் ஆஃப் செஸ்ட்டுக்குல நெஞ்சு நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அது வந்து LU1ல கிடையாது. ஏன்னா அது லைட்டாக தான் இருக்கும். LU2ல தான் இண்டிகேஷன் இருக்கும். அடுத்தது LU3. ஃபர்ஸ்ட் 3 காமன். என்ன சொன்னேன்? 3. ஆமாம், அது 3 காமன். லங் 3ல அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக வருதுன்னா, இந்த அண்டர் டெவலப்டு பிரெஸ்ட் வருது, அதை விட எபிஸ்டாக்சிஸ், EPISTAXIS, EPISTAXIS, எபிஸ்டாக்சிஸ். எபிஸ்டாக்சிஸ்னா என்னன்னு தெரியுமா? ப்ளீடிங் நோஸ், மூக்கில் ரத்தம் விழுறது, அப்படி தும்ப போகும்போது அப்படியே ரத்தமாக கொட்டும். சளியாக கொட்டு, கை வச்சு பார்த்தா ரத்தமாக கொட்டும், ரெட் கலர் சளி.
ரெட் சளி இல்லை, ரத்தம், பிளட்டு. அது வரல, அது அடுத்தது வரும் வரும், வெயிட் பண்ணு. அவசரம் ரொம்ப ஸ்பீடாக போகிற பற்றியா, வந்தாலே ஸ்பீடாக இருக்காரு. அப்புறம் நான் LU5 4 தான் இது, இல்லை 4 சொல்லியா? சரி, ஓகே. அதே 3 எழுது. அதில் வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து காஃபு ப்ராங்கைட்டிஸ் மட்டும் எழுதுங்க, ஆஸ்துமா கிடையாது இல்லை LU4ல. இதில் ஒரு ஸ்பெஷல் மேட்டர் இருக்குது, ஆல்கஹால் அண்டு ட்ரக் அடிக்ஷன். அப்போ ஒன்றுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம செலக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இதுக்கு தான் இதுதான், உனக்கு இதுதான் என் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் இருமனையே வரான், அவன் ட்ரக் அடிக்ட்னா LU4 போட்டுடணும். இப்போ இருமினே ஒரு பொண்ணு கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த பொண்ணு LU3 போட்டுடணும். ஒருத்தர் மூக்கில் ஒழுகுது, LU3 போட்டுடணும். நெஞ்செல்லாம் இருக்குது, LU2 போட்டணும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் LU4 போட்டாச்சா, LU4ல தான் அடிக்ஷன். அப்புறம் LU5 அதே வந்து 3 பாயிண்ட் முதல்ல என்னது, பிராங்கைட்டிஸ். அப்புறம் எபிஸ்டாக்சிஸும் அதில் இருக்குது. அதெல்லாம் விட LU5ல 2 மேட்ரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு. எல்போ ஜாயின்ட் பெயின், அதாவது பொதுவாக ஜாயின்ட் பெயினுக்கு LU5 கேட்கும். ப்ளஸ் ஸ்கின் டிசீசஸ், லங்க்கும் ஸ்கின்னும் ஒன்று தான், தெரியலையா? ஏற்கனவே பார்த்துட்டு தெரியல. அப்போ அந்த இடத்துல இங்கே ஒர்க் பண்ணுறது பாயிண்ட் எது, LU5. அப்புறம் LU6, LU6 வந்து அக்யூட் அட்டாக் ஆஃப் பிராங்கியல் ஆஸ்மா. திடீர்னு வீசிங் வந்துச்சுன்னா, அவருக்கு வந்ததே கிடையாது, இப்போதான் வருதுன்னா LU6 கேட்டுரும். ஏற்கனவே இருந்தது, இப்போ இல்லாமல் இருந்தது, மருந்து சாப்பிட்டேன், இல்லை இப்போ வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாக்க மற்ற பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியல, முடியலையேன்னு சொன்னது. ஆனால் LU6 தான் செலக்ட் ஆகும். ஆமாம், அக்யூட் அட்டாக். அக்யூட் அட்டாக் அதாவது திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைனா LU6. நல்லா தான் உட்காந்தாரு, திடீர்னு மூச்சு வாங்கன்னு சொல்றாரு, என்ன பண்ணுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அதை கூட்டு போகிற வரைக்கும் அதை பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் போவேனான்னு சொல்ல வேணாம், யாரும் தடுக்காதீங்க. போகிற வரைக்கும் அவருக்கு ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. வந்து ஒன்றும் இல்லை, நின்று போய் சரியா போச்சு, அப்போயே வந்தீங்கன்னு கேட்பாங்க டாக்டர். சரி போயிட்டாங்கன்னு அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி ஜெயிக்கலாம் நம்ம. இந்த பாயிண்ட்டை வந்து இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அக்குபங்க்சர் அனஸ்தீசியா. அனஸ்தீசியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் நமக்கு இப்போ நம்ம பண்ண வேணாம், அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் LU7. இப்போ LU7ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று வருது, ஹெட் ஏக்கு. அப்புறம் அப்பர் பேக்கு, முதுகு வலி. இப்போ முதுகுல மசில்ஸ் பிடிச்சிச்சுன்னு சொன்னோம்ல, அப்போ LU7 நல்லா கேட்கும். அப்பர் பேக்குக்கு LU7 டைரெக்டாக அவங்க போய் அட்டாக் பண்ணும். அப்புறம் எப்பவும் போகிறோமே அந்த பிராங்கியல் ஆஸ்துமா, வந்து வேற என்ன சொன்னோம், பிராங்கைட்டிஸ். அதுக்கப்புறமா LU7ல இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு கேட்டால் ஃபேஸ்க்கு போகுது அந்த பாயிண்ட்டு. இப்போ ஃபேஷியல் பராலிசிஸு, டூத் ஏக்கு, எல்லாம் ஃபேஸில் என்னென்ன இருக்குதோ, ஃபேஷியல் பராலிசிஸு, முகவாதம். ஒரு பக்கமாக எனக்கு ஒதுங்கமாக இருக்க ஒருத்தருக்கு உதடு ஒதுங்கிடுச்சு, இல்லை டைட் ஆகிடுச்சு, இல்லை பிளாக்கிஷ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி நம்னஸாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, இல்லை டூத் ஏக் இருக்குது, இதுக்கெல்லாம் LU7 கேட்கும். ஃபேஷியல் பெராலிசிஸ், PARALYSIS.
அப்புறம் செர்விக்கல், CERVICAL, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், SPONDYLOSIS, SPONDYLOSIS, ஸ்பாண்டிலோசிஸ். ஸ்பாண்டிலோசிஸ்னா செர்விக்கல்னா கழுத்து, கழுத்து பகுதியினுடைய அந்த இது வந்து செயல்படாத தன்மை தான் அது ஸ்பாண்டிலோசிஸ். ஆமா ஆமா. இதுலயே இந்த டி அடிக்ஷன் வருது. LU4ல வந்துச்சா, அதுக்கப்புறம் LU7ல வருது டி அடிக்ஷன். அடுத்து LU8. LU8ல அதே 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன? ஆமா. அது இல்லாம வந்து பேரிஞ்சைட்டிஸ், பேரிஞ்சைட்டிஸ், PHARYNGITIS. ITISனா அலர்ச்சின்னு சொன்னோம் இல்லையா? பேரிங்ஸ் என்ன தெரியுமா? தொண்டை பகுதி. தொண்டை பகுதியில் வந்து 2 குழாய்கள் போயிட்டு இருக்குது. ஒன்று வந்து மூச்சு குழாய், இன்னொன்று உணவு குழாய். இப்போ இந்த மூச்சு குழாய்க்கு உணவு குழாய்க்குள்ள போற உணவு தான் தவறுதலா வந்து அந்த மூடாம போயிட்டு டக்குன்னு என்னாங்கன்னா மூச்சு குழாயில் போயிடும்போது புறக்கேறி மூக்குள்ளே சோறு வரையே வந்துடும். அது மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்துடும். அது கூட ஆபத்தாக கூட கொண்டு போய் விட்டுரும். அந்த நேரத்தில் என்னன்னா இந்த இடத்து பாயிண்ட் யூஸ் ஆகும். ஏன்னா பேரிஞ்சைட்டிஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா? இப்போ பேரிங்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் வந்து LU8 அப்படின்னு நம்மளே லிங்க் பண்ணணும். அந்த மாதிரி ஓகேயா? LU9. ஆமா, இதுல எபிஸ்டாக்சிஸ் இருக்கு. ஸ்கின்ல வேற விதமான டிசீஸ்ல கேட்கும். வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர், 2 விஷயங்கள் இதுல. வெரிகோஸ் வெயின், வெரிகோஸ் அல்சர். செஸ்ட்ல ரொம்ப கன்ஜெஷன், சளி அடைச்சு ரொம்ப பெயின், செஸ்ட் பெயின்ஃபுல் செஸ்ட், அதுல கூட LU9 கேட்கும். அப்புறம் ரைனிட்டிஸ், ரைனிட்டிஸ் RHINITIS, ரைனிட்டிஸ். ரைனிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணலாம் மறந்துக்காம வச்சுக்கணும்னாக்க ரெயினிட்டிஸ் அப்படின்னு வச்சிடலாம். ரெயின் வச்சுக்கலாம். ITIS என்னன்னு தெரியும் இல்லையா? இன்ஃப்ளமேஷன். இப்போ ரெயினை வந்து ரெயின் வச்சோம்னா என்ன அர்த்தம்? ரெயின் என்ன எப்படி இருக்கும்? ரெயின் ஊத்தம். இப்போ கேட்டீங்களா ஏற்கனவே ஊத்துறதுக்கு என்னன்னு? மூக்கில் தண்ணியா ஒழுச்சுன்னா என்ன பண்றது? ரைனிட்டிஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரைனிட்டிஸ். நம்ம வச்சுக்கலாம் பேரு ஈஸியா. மூக்கில் கொட்டக்கூடிய அருவிக்கு வந்து LU9 கேட்குது. அதாவது இது மட்டும் இல்லை, நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது இதெல்லாம் தாண்டி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், அது வேற விஷயம். நம்ம இந்த தீர்மானிக்கிறது வேற பாயிண்டோட இருக்கலாம். ஆனால் இந்த புக்கில் ஒரு ரெஃபர் பண்ணுற புக்கு இதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். இது மாற்றியோட நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியா. மெனோரியா அப்படின்னு என்ன தெரியுமா? MENORRHEA, மெனோரியா. இந்த மெனோரியான்னு என்ன தெரியுமா? மென்ஸ்ட்ருவல், மாதவிடாய். DYS டிஸ்மெனோரியா,
அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஷ்ஷுன்னு குத்துனா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? வலிக்கும். வலியுடன் கூடிய மாதவிடாய். அப்ப டிவைஎஸ் வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அது என்னது. அதுக்கு அடுத்து என்ன வேர்டு வருதோ அங்க வலிக்குது. டிஸ்னா வலி. எங்க வலிக்குது? அதுக்கு அடுத்த வேர்டு என்ன வருது? மெனோரியா. மெனோரியானாக்க மாதவிடாய். வலியுடன் கூடிய பெயின்ஃபுல். எனக்கு பீரியட்ஸ்ல ரொம்ப பெயினா இருக்கு டாக்டர், எல்லுடன் போடணும் தான் டக்கு. அடுத்து எல்யூட்டன். அதே காஃப், ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ், வேற இல்லை. அப்புறம் எல்யூட்டன்ல வந்து சோர் த்ரோட், SORE, சோர். சோறு தமிழ்ல வந்து சோறுனா சோறு, இந்தியில சோறுனா திருடன். இது SOREன்னா புண்ணு. சோர் த்ரோட்டு. ஃபீவர். பாலி நியூரோபதி. POLY, பாலி நியூரோபதி. NEUROPATHY, நியூரோபதி. பாலினாலே மல்டிபிள், நியூரோபதினா நரம்பு, நரம்பு மண்டலம். அம்பிகாபதி, அமராவதி மாதிரி நியூரோபதி. பலதரப்பட்ட நரம்பியல் நோய்களுக்கு எல்யூட்டன் நாங்கள் வழங்குகிறோம். அப்படி வந்து நமக்கு இதுக்கு யூஸ் ஆகுது LU10. இதுலேயும் வந்து ஆல்கஹால் அண்டு ட்ரக் அடிக்ஷன் LU10லேயும் வருது. ஆனால் அதுதான் முக்கியம். இதில் வந்தது. ஆமாம், இதில் அடிச்சிருங்க. இது வேணாம், இது வந்து ரொம்ப இல்லை. இதில் வந்து பவர் கம்மி தான், அதை அடிச்சிருங்க. DH அடிச்சிடலாம். அது முதல்ல சொன்ன பற்றி LU4, அப்புறம் வந்து LU7. இதுதான் பெஸ்ட்டு. 10ல் அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது, அதனால் அதை அடிச்சிருங்க. வேணாம், அது யூஸ் ஆகாது, சுமாராக தான் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இதில் வந்து ஃபீவர் சொல்லலாம். 10ல் ஃபீவர் நல்லா கேட்கும். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த லங் சேனல் LU11. அக்யூட் எமர்ஜென்சிஸ், அதாவது திடீர்னு வரக்கூடிய எமர்ஜென்சி விஷயங்கள். லைக் என்னென்னது? ஃபெயிண்டிங், மயக்கம் போட்டு வருது. ஃபெயிண்டிங், FAINTING, ஃபெயிண்டிங். ஷாக்கு, கோமா. கன்வல்ஷன்ஸ், CONVULSIONS, கன்வல்ஷன்ஸ்னா வலிப்புகள், குழந்தைகள் வரக்கூடிய வலிப்புகள். அப்புறம் வந்து ட்ரோனிங். ட்ரோன் என்னது? மூழ்குதல். அப்புறம் வந்து செஸ்ட் வந்து அரெஸ்ட், கார்டியாக்கோ ரெஸ்பிரேட்டரியோ அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட், ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட். ரெஸ்பிரேட்டரினா நுரையீரல் பகுதி, கார்டியாக்னா ஹார்ட் பகுதி. ரெண்டுமே செஸ்ட் ஏரியா தான். எபிலெப்சிலாம் வலிப்பு தான், கன்வல்ஷன்ஸ்னாலும் வலிப்பு தான். பொதுவாக வந்து இப்போ சில்ட்ரன்ஸ் வர்றதை கன்வல்ஷன் சொல்லுவாங்க, பெரியவங்க வர்றது இப்போ எபிலெப்சி, கால் கை வலிப்பு. கேட்டீங்களா? இப்போ அதுக்கப்புறம் அதே கண்டினியூ பண்ணுங்க மறுபடியும். இது வரைக்கும் கூட போட்டுருங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸ் மட்டும் அதே மாதிரி LU1லேருந்து 12 வரைக்கும் 11 வரைக்கும் போட்டு வாங்க.
LU1 அலாம் பாயிண்ட். அலாம் அதாவது அக்குபங்க்சரில் வந்து அலாம் பாயிண்ட்ஸ்னு ஒரு இருக்கு. ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு அலாம் பாயிண்ட் இருக்கும். அந்த அலாம் பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சைனீஸில் வந்து மியூ பாயிண்ட்னு போடுவாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு, பேக்கில் இருக்கிறதுக்கு வந்து ஷூன்னு போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பேர் வந்து நம்ம ஃப்ரண்ட் மியூன்னு வச்சிடலாம். MU. ஃப்ரண்ட் மியூன்னு என்னது? நடு சென்ட்ரு, கடைசி லாஸ்ட்டு. நடு சென்டர் என்னது? நடுனா என்னது? நடுனா சென்ட்ரு, சென்டர்னா நடு இல்லையா? நம்ம வந்து கலவைக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? நடுவில் உட்காருன்னு சொல்றதுக்கு பதில் நடு சென்டரில் உட்காருப்பான்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தானே? அதே மாதிரி ஃப்ரண்ட் மியூ அப்படின்னாக்க ஃப்ரண்ட்னாலும் மியூ தான், மியூனாலும் ஃப்ரண்ட் தான். நாம் வந்து மியூனா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகி மியூன்னு என்னமோ ஒன்று சொல்லிட்டார் அன்னைக்கு. அது என்னவா இருக்கும்னு தெரியலையே. ஐயோ புக்கில் எடுத்து பாரு, எந்த மியூ மியூ பாயிண்ட்னு போட்டார். மியூ பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது தெரியலையே, இது எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு விவசாயம் பண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் மியூ அப்படின்னா ஃப்ரண்ட்னா மியூ, மியூனா ஃப்ரண்ட், நடு சென்டர் மாதிரி ஏன் வச்சுக்கணும். அலாம் அப்போ வந்து LU1 வந்து ஃப்ரண்ட் மியூ பாயிண்ட். மியூனா என்னது? ஆமாம். அப்போ ஃப்ரண்ட் அலாம் இல்லையா? இந்த ஃப்ரண்ட் அலாம்னா இந்த பாயிண்ட் தொட்டு பார்த்தா பெயின் இருக்குன்னா இப்போ லங்ஸில் வந்து அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட் இது. இது வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம் அந்த பாயிண்ட்டில். ஏன்னா பிகினர்ஸ் வந்து ஷுட் நாட் யூஸ் திஸ் பாயிண்ட். இட் இஸ் எமர்ஜென்சி பாயிண்ட்டு. லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். டோன்ட் யூஸ் திஸ் பாயிண்ட் இன் த பிகினிங் ஸ்டேஜ். இதை வந்து இண்டிகேட்டராக நம்ம யூஸ் பண்ணி தொட்டு பார்த்துட்டு, ஆமாம் பெயின் இருக்குது, உங்கள் லங்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுச்சுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்போ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் லேசாக பண்ணுங்கள், காத்தோட்டமாக இருங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் மொழிய. இதை வந்து என்ன பண்ணணும்? ஆமாம், ட்ரீட்மெண்ட் தர வேணாம். LU2க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேஷன் ஒன்றும் இல்லை, LU3க்கும் இல்லை, LU4க்கும் இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த LU1, 2, 3ல வந்து எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இப்போ LU4ல வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கு, 3ல வந்து அண்டர்டெவலப்டு பிரஸ்ட் இருக்கு, 2லையும் அண்டர்டெவலப்டு பிரஸ்ட் இருக்கு, 1ல ஒன்றும் கை வைக்க வேணாம் நீங்கள். நான் அது வந்து எமர்ஜென்சி பாயிண்ட், அக்யூட் எமர்ஜென்சி, நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது. ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நோயாளியினுடைய கஷ்டங்களை குறைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த நோயாளிகளை கஷ்டத்தை கூட்டாமல் இருப்பதே வந்து நோயாளிக்கு சரி நன்மைன்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்றாரு. அவர் தான் ஹிப்போக்ரேட்டிஸ், த ஃபாதர் ஆஃப் த மெடிசன். 2nd செஞ்சுரியில் வாழ்ந்த டாக்டர் ஹிப்போக்ரேட்டிஸ். அவர் டாக்டர்னு போய் யாரும் சொல்லல, நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கே எவ்வளோ தெரியும்போது அவர் கண்டுபிடிச்சிருக்க சொல்லக்கூடாது நம்ம. டாக்டர் ஹிப்போக்ரேட்டிஸ் ஆஃப் த 2nd செஞ்சுரி என்ன சொல்றாரு அவரு? நீ வந்து கஷ்டத்தை கூடாமல் இருந்தால் போதும்பா, அதுவே அவன் தானே சரியாடுவான், நீ போட்டு கையை வச்சு கொலாப்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடாதன்றார். அந்த மாதிரி நம்ம கை வைக்கக்கூடாத பாயிண்ட் எது? LU1. அடுத்து LU2க்கு வந்து 2, 3, 4ல் ஒன்றும் ஸ்பெஷல் இண்டிகேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ முதல்ல சொல்கிறதெல்லாம் இண்டிகேஷன்ஸு, இப்போ சொல்கிறது வந்து ஸ்பெஷல் இண்டிகேஷன். 1க்கு சொல்லியாச்சு. அடுத்து 5. 5 வந்து வாட்டர் பாயிண்ட் ஆஃப் த லங் சேனல். வாட்டர் பாயிண்ட் அப்படின்னாக்க இது வந்து உலோகம் இல்லையா, உலோகம் காற்றை போன்றது. இவருக்கு தெரியாது, அது அப்புறமா பேசலாம். நோட் பண்ணி வச்சுங்க. இந்த உலோகத்தையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி வாட்டர் பாயிண்ட்னா அதோட கனெக்ட் ஆகுது. இது என்ன பேஸ்? லங் சேனல் என்ன பண்றதுன்னா மெட்டல், உலோகம். உலோகத்துக்குள்ள இது எதோட கனெக்ட் ஆகுது? வாட்டரோட கனெக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட், அதான் வாட்டர் பாயிண்ட். அடுத்து LU6.
LU6 என்னன்னா XI போடுங்க, முதல்ல XI போட்டு CLEFTன்னு போடுங்க. XICLEFT. அப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா XIக்கு வந்து சி கிளெஃப்ட் பாயிண்ட். XI எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? சி கிளெஃப்ட் பாயிண்ட். இது LU6. சி கிளெஃப்ட் பாயிண்ட் என்னன்னா used in acute conditions. இந்த லங்ஸ், அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு இது மாதிரி ஸ்பெஷல் ஏரியா இருக்கு. LU1க்கு வந்து அது அலாம் பாயிண்ட். LU5 வந்து வாட்டர் பாயிண்ட். LU6 வந்து சி கிளெஃப்ட் பாயிண்ட். சி கிளெஃப்ட் வந்து சி சைலண்டா போட்டுவோம், கிளெஃப்ட் பாயிண்ட். இனிமேல் சி கிளெஃப்ட்னு நம்ம சொல்ல வேணாம், கிளெஃப்ட்னு சொன்னா போதும். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் LU7. LUO லோ கனெக்டிங் பாயிண்ட். லோ கனெக்டிங் பாயிண்ட். லோனா கனெக்டிங். நம்ம என்ன பண்றோம்? லோ கனெக்டிங் பாயிண்ட். கண்டுபிடி தெரியாம அப்புறம் மொழிக்கூடாது நம்ம. அது லோ கனெக்டிங் பாயிண்ட். எப்படி லோ கனெக்டிங் பாயிண்ட்னா, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு வந்து பேர் ஆர்கன் இருக்கா இல்லையா? கம்பைன்ட் ஆர்கன். இப்போ லங்ஸுக்கு யார் கம்பைன்ட் ஆர்கன்? லங்ஸோட கம்பைன் பண்ண ஆர்கன் எது? லார்ஜ் இன்டெஸ்டைன். மோனிஷா, பாராட்டுக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனோட கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். லோ கனெக்டிங் சொன்னா என்னது? அதனுடைய பேரோட கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். லங் பேட் வித் லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனோட லங்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து LU7. அடுத்து LU8. LU8 வந்து ஹொராரி பாயிண்ட். HORARY. ஹொராரி பாயிண்ட். HORARY. ஹொராரி. ஹொராரி அப்படின்னாக்கா சைனீஸில் நமக்கு வந்து நம்ம அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரினாக்கா, இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் வந்து நமக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கு என்ன பேர்? நமக்குன்னு உள்ளது. அதாவது உங்களுக்கு ரொம்ப தெரியனால அது மாதிரி ரொம்ப தெரிஞ்சு சொல்லக்கூடாது. லேசாக தெரிஞ்சு, எங்களை மாதிரி லேசாக தெரிஞ்சவங்களுக்கு எப்படி சொல்லுவோம் அதை? நமக்கு சிஸ்டமில் எனக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, அது எது நம்மளுது? ஒரு இதில் அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல கூட இருக்குது. புதுவாரம் உங்க கொண்டு போய் காட்டுறீங்க எனக்கு. நான் வந்து பிகினர், உள்ள என்ட்ரி பார்ட்ல இருக்கிறேன், நீ உள்ள கொண்டு போய் காட்டுறீங்க. ஹோம் பேஜ் தானே முக்கியம். ஹொராரி அப்படின்னா ஹோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி தான் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். ஏன்னா மறந்துடுவோம். ஹொராரின்னா என்னது? ஐயோ, இன்னும் அவர் அன்னைக்கு என்னமோ சொன்னாரு, லோகனட்டின்னு சொன்னாரு, சீக் லிஃப்ட்னாரு, ஹொராரினாரு, இன்னுமோ ஒன்று வளர்றாரு இவர். அதெல்லாம் வந்து இப்போ இவர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேலரி ஆர் ஹோம் போட்டாங்க. தஸ்னீம், பாராட்டுக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ அந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம, ஹொராரி அப்படின்னா என்னது? ஹோம்னா என்ன ஒர்க்குன்னா, அது லங்ஸில் மட்டும் தான் வேலை செய்யும். LU8 வேற எங்கேயும் போகாது. நான் இங்கே மட்டும் தான் இருப்பேன், என் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற அந்த பாயிண்ட் போட்டால் எங்கே வேலை செய்யும்? லங்ஸுக்குள்ளே தான் மட்டும் தான் ஒர்க் பண்ணும், வேற எங்கேயும் வந்து ட்ராவல் பண்ணாது. வீட்டை விட்டு வெளியே வராத அம்மா உள்ளே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க. சரிதானே? LU9.
LU9 உடைய இண்டிகேஷன்ஸ் A எர்த் பாயிண்ட், B source point, C influential point of blood vessels. இப்போ இன்னொன்று விஷயம் நான் சொல்ல மாட்டேன். LU8ல ஹோம்னா யார், இது என்ன என்ன ஹவுஸ், அவங்க ஒவ்வொன்றும் 5 ஹவுஸ் இருக்கு மொத்தம். அவங்க எந்த ஹவுஸ்ல இருக்கிறாங்க? அவங்க lung channel is in the particular house. Which house? மெட்டல். அப்பாஸ் பாராட்டுக்கள். இப்ராஹிம் மெட்டல் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்போ வாட்டர் பாயிண்ட்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? அப்போ LU8 வந்து மெட்டல் பாயிண்ட். ஏன்னா அந்த ஹவுஸ்குள்ளே இருக்கிறது மெட்டல் தான் இருக்குது. LU9 வந்து இப்போ என்ன சொன்னேன் நான்? எர்த்து. இப்போ மொத்தம் 5 ஹவுஸில் எத்தனை ஹவுஸ் வந்துருக்குது? 3 வந்துச்சு. நெக்ஸ்ட் LU10. இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ். LU9ல அது இன்னும் ஒரு இண்டிகேஷன் சொன்னோம் இல்லையா? அடுத்தது வந்து LU10 போயாச்சு. இப்போ நம்ம LU10 வந்து இன்னும் சொல்லலை. இப்போ LU9 டவுட் கட்டினால அதுக்குள்ளே போயிட்டோம். இப்போ LU10 நெக்ஸ்ட் ஃபயர் பாயிண்ட். அப்போ அந்த LU10 ஃபயர்னா எதோட கனெக்ட் ஆகுது? லங் சேனல், ஹார்ட்டு அண்டு பெரிகார்டியம். ஹார்ட்டையும் பெரிகார்டியமும் லங்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் LU10. நெக்ஸ்ட் LU11. இது வந்து வுட் பாயிண்ட். LU11 வுட், மரத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. மரம்னா என்ன ஆர்கன்? லிவர். அதான் இன்னு மட்டும் தான் சொல்லணும், யாங்க சொல்லக்கூடாது. இன்னுக்கு இன் தான். இன்யாங்க அவருக்கு தெரியாது, அப்புறமா சொல்லுங்க. அப்போ லிவரோட கனெக்ட் ஆகுது. அப்புறம் வந்து இது இன்னொரு இதனுடைய ஆக்ஷன் என்னன்னு கேட்டால் ஜிங்வெல் பாயிண்ட்ஸ், JINGWELL. இந்த மாதிரி ஒரு 5 இண்டிகேஷன் இருக்கு. அதாவது ஜிங்வெல் வந்து ஒரு இண்டிகேஷன். அது மெயின், அதனால அதை பற்றி பேசுகிறோம். மிச்ச 4 இண்டிகேஷன் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜிங்வெல்ல எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆல் அக்யூட் எமர்ஜென்சிஸ். உயிர் காப்பாற்றப்படுவதற்கு பயன்படக்கூடிய புள்ளிகள்லாம் ஜிங்வெல் பாயிண்ட்ஸ். ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த அக்யூட் எமர்ஜென்சிஸ். ஒரு ஆபத்தான நேரங்களில் நம்ம ஜிங்வெல் பாயிண்ட் தான் வைக்கணும். அப்போ ஆண்டவன் எப்படி வச்சுக்கிறான்னா, ஒரு உயிருக்கு வந்து அப்படியே வந்து நெஞ்சு அடைச்சிட்டு மயக்கம் விழுந்துட்டாரு, நம்ம LU11 கை வைக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டை ஈஸியாக வச்சிருக்கிறாரு. நீ வந்து இதெல்லாம் ஜாக்கிரதையாக தான் தொடணுன்ற பாயிண்ட் உள்ள வச்சிருக்காரு. LU1 யார் கை வைக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ எமர்ஜென்சிக்கு LU1 போய் தேட முடியுமா? நம்ம சட்டையெல்லாம் ஊத்து ஊத்து எங்கே தேடிட்டு இருக்க முடியாது. ஈஸியாக அப்படி பிடிச்சி இப்படி அழுத்தினாலே உயிர் காப்பாற்றப்படலாம். நீ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. LU1 ஒன்று போடாட்டி ஒன்றும் அவசியம் இல்லை. நீ போட்டு அவசியம் லங்ஸை கொலாப்ஸ் பண்ண வேணாம், தொடவே வேணாம். ஆனால் LU11 கொடுத்து அவனை உயிரை காப்பாற்று. அப்போ உயிர் காப்பாற்றப்படியெல்லாம் வெளியே ஈஸியாக இருக்குது, வீட்டு வாசப்பள்ளி இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து அது வந்து வந்து தங்கப்பெட்டின்னு வச்சுக்கலாமே, தங்கப்பெட்டி அந்த வீட்டுக்கார மட்டும் தான் திறக்க முடியும், வேறு திறக்க முடியாது. கதவை யாரும் திறந்து உள்ளே போகலாம். டாய்லெட் கழுவுறவங்க வந்து அப்படி பின்பக்க கதவை திறந்து உள்ளே வரலாம் இல்லையா? தோட்டிகள்லாம் உள்ளே ஈஸியாக வர முடியும். ஆனால் வந்து இது இந்த இந்த பெட்டி வந்து இவர் மட்டும் திறக்க முடியும், உயிரோடு தான் திறப்பார். இவரே இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, உடச்சி எடுக்கணும் அது இல்லை.
அப்போ LU1க்கு இம்பார்ட்டண்ட்டா LU11க்கு இம்பார்ட்டண்ட்டா? 11 தான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் அவனை வந்து ஜிங்னு எந்திச்சு குதிக்க வைக்கணும், தூங்கிட்டு இருக்கவன. அப்படிப்பட்ட அற்புதமான புள்ளி LU11. உயிர் காப்பாற்றப்படக்கூடிய புள்ளிகளில் உங்களுக்கு முதல்ல அறிமுகமாகிற புள்ளி LU11. இது ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸ், இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இப்போ 5 எலிமெண்ட்டுக்கும் 5 பாயிண்ட் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பாயிண்ட், LU5 வாட்டர், LU8 வந்து மெட்டல், LU9 எர்த்து, LU10 வந்து ஃபயரு, LU11 வந்து வுட்டு. LU5 வாட்டர்னா இது ஏதோ கனெக்ட் ஆகுது, லங் சேனல் கனெக்ட் வித் கிட்னி. அதுக்கப்புறமா வந்து LU8 அது வந்து லங்ஸ் வந்து கனெக்ட் வித் லங்ஸ், அவ்வளோதான். LU9 கனெக்டட் வித் ஸ்ப்ளீன், ஏன்னா அது எர்த் பாயிண்ட். LU10 கனெக்டட் வித் ஃபயர், இட் மீன்ஸ் இட் கனெக்டட் வித் ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம். LU11 connected with wood, it means lungs connected with liver. இப்போ LU9க்கு நேரா சோர்ஸ் பாயிண்ட்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்களா? அப்புறம் LU9ல இன்னொன்று சேர்த்துக்குங்க, டானிஃபிகேஷன் பாயிண்ட். LU9 டானிஃபிகேஷன், டானிக்கு. அப்புறம் LU5க்கு நேரம் இன்னொன்று போட்டுங்க. LU5ல வந்து செடேஷன் பாயிண்ட், SEDATION, செடேஷன். இந்த டானிஃபிகேஷன் செடேஷன் அப்படின்னு என்னன்னா, டானிஃபிகேஷன்ல வந்து இன்க்ரீசிங் த எனர்ஜி, செடேஷன்ல வந்து டிக்ரீசிங் த எனர்ஜி. எனர்ஜியை கூட்டுவது, சக்தியை கூட்டுவது, சக்தியை குறைப்பது. LU9ல வந்து அந்த பாயிண்ட் கொடுக்க போகும்போது லங்ஸுக்கான சக்தி கூடுது. LU5ல வந்து கொடுக்க போகும்போது அந்த லங்ஸுக்கான சக்தி குறைஞ்சி அடுத்த எலிமெண்ட் எது? வாட்டர், கிட்னிக்குள்ள போயிடுது. அதே மாதிரி சோர்ஸ் பாயிண்ட்னு ஒரு ஒன்று வருது. எங்க வருது? இல்லை, லங் சேனல்ல 9th. இப்போ வந்து சோர்ஸ்னா என்னன்னா, அது வந்து எனர்ஜியை வந்து தேக்கி வச்சிருக்கக்கூடிய இடம். இப்போ லங்ஸ் அதனுடைய எனர்ஜி எங்க சேவ் பண்ணி வச்சிருக்குது? நம்ம சேவிங்ஸ், அது இல்லையா? நம்ம சேவிங்ஸ்னு சொன்னால் நம்ம பேங்க் பேலன்ஸு, வேற ஏதாவது சேவிங்ஸ் இருக்குன்னா, அதே மாதிரி இந்த லங்குடைய எனர்ஜி சேவ் பண்ணுற இடம் வந்து எங்க? LU9. அது என்ன பாயிண்ட்? அது எர்த் பாயிண்ட். ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு சோர்ஸ் பாயிண்ட் வரும், அது எல்லாமே எர்த் பாயிண்ட் தான். இன் சேனலில் மட்டும், இன்ன எது? இப்போ மெயின் பாயிண்ட்ஸு, வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் இன் பாயிண்ட்ஸ் இல்லையா? அதுக்கெல்லாம் சோர்ஸ் பாயிண்ட் எது? எர்த் பாயிண்ட். எர்த் பாயிண்ட் எது? சோர்ஸ் பாயிண்ட்ஸ். ஜாங்கில் மாறும் அது. அப்புறம் அப்போ மொத்தம் வந்து ஒரு சேனலில் எடுத்துட்டோம்னு சொன்னால் 5 எலிமெண்ட்டுக்கு 5 பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு அலாம் பாயிண்ட்டு 6, ஒரு லோ கனெக்டிங் பாயிண்ட் 7, ஒரு கிளெஃப்ட் பாயிண்ட் 8 பாயிண்ட். சரிண்ணா?
8 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மொத்தம் 11 புள்ளிகள். அந்த 11 புள்ளிகளில் 8 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வருது. மீதி வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத பாயிண்ட்ஸ் வந்து 2, 3, 4. லங் 2, லங் 3, லங் 4க்கு வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சும்மா வந்து விளையாடு உடஞ்சா பரவாயில்லன்னு ஒரு வீணான பொருளை எடுத்து கொடுப்பாங்களே வீட்டில், இந்த உடச்சிட்டு போதும் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பார்க்கக்கூடிய புள்ளிகள் வந்து LU வந்து 2, LU 3, LU 4. அது ஒன்றும் பெருசாக வந்து சைடு எஃபெக்ட்லாம் இல்லை, அதனால் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், லங் சேனல் LU 2, 3, 4 அடிச்சு போட்டு பார்த்துக்க வேண்டியது தான். அதில் என்ன கிடைக்குதோ அதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து மற்ற சேனலில் மற்ற பாயிண்ட்டுக்கெலாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ட்ராவல் அமையணும். அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இதில் வந்து கையை வைக்கக்கூடாத பாயிண்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் மறந்துடணும் அந்த விஷயத்தை. அதுக்கப்புறமா வந்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதான் வந்து அந்த என்னது அது வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லியிருக்கிறேன் அதில் நான். சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். சொல்லியா? இன்னும் சொல்லியா? ஒரு பாயிண்ட்டு அதில் ஸ்பெஷல் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். டக்கு டக்குன்னு சார்ட் பண்ணவங்க அவங்களாம் யாரும் சார்ட்டே பண்ணல பாரு. விஷயமே புரியலன்றாங்களா? காது கேட்கலையா அவசியம்? LU 5 அது கிடையாது. LU 9. LU 9 வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் பிளட் வெசல்ஸு. ஏன்னா பிளட் வெசல் வால் இருக்குல்ல, ரத்த குழாய்களுக்கான அந்த சுவரில் போய் டச் பண்ணுற பாயிண்ட்டு, அதனால் வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அந்த பாயிண்ட்டை. ஏன்னா பிளட் வெசல்ஸ் போயிடுச்சுன்னா அது பிரெயினுக்கும் போகும், காலுக்கும் போகும். ரத்த குழாய்கள் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் போயிடும் அந்த பாயிண்ட்டு. அப்போ அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண வேணாம், இப்போ பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாத பாயிண்ட் LU 1. கேர்ஃபுல் வந்து யூசேஜ் எங்கே இருக்கணும்னா LU 9 இருக்கணும். கேர்லெஸ் யூசேஜ் வந்து LU 2, 3, 4. அதுக்காக கேர்லெஸ்லாம் சொல்லலை நான். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு உள்ளே நுழையிறதுக்கான என்ட்ரி பார்ட் எங்கே நுழையலான்னா LU 2, 3, 4ல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காட்டு நான் போடுறேன், நானும் அக்குபஞ்சரிஸ்ட்டுன்ட்டு. இங்கே இருந்து நீங்கள் யாருன்னு காட்டுறேன், உங்களை யாருன்ற அடையாளம் காட்டுற இடம் அது LU 2, LU 3, LU 4. அப்புறமா போக போக வந்து நீங்கள் உள்ளே நுழையலாம். அப்புறம் அக்குபஞ்சரோட சேர்ந்து நாம் வந்து மாக்ஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, மாக்ஸி பூஷன், மாக்ஸா ட்ரீட்மெண்ட்டு, அது சில பாயிண்டில் கொடுக்கக்கூடாது. எதில் கொடுக்கக்கூடாதுன்னு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்பிடன் ஃபார் மாக்ஸா, மாக்ஸாவை மறக்க வேண்டிய இடங்கள். LU 2 தரக்கூடாது, LU 3 தரக்கூடாது, LU 8 தரக்கூடாது, LU 11 தரக்கூடாது, LU 10 தரக்கூடாது. 10, 11, 2, அப்புறம் 2, 3, 8, 10, 11. இந்த 5 பாயிண்ட் மார்க்ஸாக தரக்கூடாது.
11 பொறுத்த வரைக்கும் நம்ம லேசாக வந்து டச் பண்ணாலே வேலை செஞ்சிடும். ஏன்னா அவசரமான நேரங்களில் வந்து நம்ம போய் மார்க்ஸ் கொளுத்திக்கின்னு அதை போய் சூடு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப சிம்பிளாக ஜென்டலாக வந்து அட்டன் பண்ணி அவங்கள எழுப்பி உட்கார வைக்க முடிஞ்ச இடம் வந்து LU11. அதே மாதிரி LU5ல இன்னொரு வேலை செய்யலாம். நம்ம நீடில் வந்து இந்த 3 எட்ஜ் நீடில்ஸ் அது மாதிரிலாம் வந்து மல்டி நீட்லிங் வந்து இந்த இது இருக்குது, அந்த நீட்லேயே வருது. அது மாதிரி அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ளீடிங் பண்ணலாம், பிளட் லெட்டிங் பண்ணுவோம். LU5ல பிளட் லெட்டிங் பண்ண முடியும், பண்ணலாம். பண்ண என்ன ஆகுன்னா, இந்த இம்ப்யூர் பிளட் வெளியே வரப்போகும்போது அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும் போது ஸ்கின் டிசீசஸ் சீக்கிரமாக சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த பாயிண்ட்ல இருக்குது. அப்போ LU5ல என்ன பண்ணலாம்னா பிளட் லெட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது திடீர்னு ஒரு மூக்கில் ஒருத்தர் ஒழுகுது, என்ன பாயிண்ட் பண்ணுவீங்க? ரத்தம் ஒழுகுது, கீழே விழுந்துட்டான், மூக்கில் ரத்தம் ஒழுகுது. இல்லை கீழே விழல, சும்மா உட்காந்துருக்கும் போதே மூக்கில் ஒழுகுது. நோ. நோ. திடீர்னு மூக்கில் ரத்தம் ஒழுதா என்ன பாயிண்ட் பண்ணுவீங்க? LU6 acute conditions. LU6 ஃபார் acute conditions. லங்கோட கனெக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு அவசரமான சூழ்நிலையாக இருந்தாலும் LU6ல கேட்டுரும். மூச்சு வாங்குறதா இருக்கட்டும், ப்ளீடிங்காக இருக்கட்டும், ரன்னிங் நோஸாக இருக்கட்டும், மழை வர மாதிரி இருக்குது, திடீர்னு மூக்கில் ரத்தம் வந்து தண்ணி ஒழுகுது, இல்லை வெயில் ஓவராக இருக்குது மூக்கில் ரத்தம் ஒழுகுது, அது சம்மர் ஹீட்டு, இது வின்டர் கோல்டு, வாட் எவர் மேபி, ஆக ஒழுகுது. நம்ம என்ன பண்ணோம்? LU6 போட்டு அடைச்சிக்கும். இந்த 3 and 4, இந்த 3ல தானே ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கு. இந்த நம்பர்ல இருக்கு 4, அப்புறம் 8ல இருக்கா, 7, அப்புறம் 4 and 7. இந்த 8ல சொன்னா 8ல வரலையா? ஓகே. 7ல வந்து அடிக்ஷன் வருது, 4, 7, அப்புறம் 10. இல்லை இல்லை 10 வேணாம், 10 கிடையாது. ஆமாம், இல்லை அடிக்ஷன் வந்து 4, 7. இன்னொரு பாயிண்ட் வந்துச்சு,
இந்த டி அடிக்ஷன் அப்படின்ற வரப்போகும்போது 4ல வந்து என்ன ஒர்க்கு? 4 எங்க இருக்குது? இந்த அப்பர் ஆர்ம்ல இந்த 3 இருக்கு இல்லையா? 3 வந்து நேரா வந்து ஹார்ட்டோட வெசல்ஸ்க்கு நேரா வருது. அதை விட வந்து கொஞ்சம் சேஃபானது 4. அதுவும் வந்து எதோட கனெக்ட் ஆகுது? ஆர்ட்ரிஸ் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களோட நியர்பையில் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, நேரடியாக ரத்த குழாய்களில் அந்த பாயிண்ட்டுடைய எனர்ஜி போய் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆக போகும்போது ரத்த குழாய்கள் மூலமாக தான் வந்து ட்ராவல் பண்ணுது. எது? கீ வைட்டல் ஃபோர்ஸ். அது ஹார்ட்டோட வெசல்ஸ்க்கு நேராக போகும்போது ஸ்பீடப் ஆகுது. எல்லாமே வந்து இந்த அடிக்ஷன் அப்படின்றதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னா ஹார்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா டிசைர் அப்படின்ற ஒரு வார்த்தை, மகிழ்ச்சி, விருப்பம், அப்போ வந்து ஈகர், இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னா ஹார்ட்டோட கனெக்டடு. அப்போ அவனால் வந்து ஒரு விருப்பத்தை தவிர்க்க முடியல இல்லையா? தவிர்க்கணும் அப்படின்னா தவிர்க்க முடியல. அப்போ ஹார்ட்டுக்கு வந்து அவன் ஃபங்க்ஷன் ஓவர வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது யார் இங்கே கண்ட்ரோல் பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தியரியில் பார்த்தாக்க லங் சேனல் யார்? ஹார்ட்டுக்கு என்ன வேணும்? ஒய்ஃபு. அப்போ அந்த இடத்துல குடிக்கக்கூடிய கணவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனைவி. அப்போ அதில் ஏன் அந்த பாயிண்ட் செலக்ட் ஆகுது? நியர்பை த ஆர்ட்ரி ஆஃப் த ஹார்ட்டு. ஹார்ட்டுக்கு ரத்த குழாய் செல்லக்கூடிய சுத்திரம் செல் போகக்கூடிய அந்த குழாய்க்கு அருகாமையில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவனை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. ரெண்டாவது LU7. LU7 என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், லங்ஸ் கலெக்ட்ஸ் த எனர்ஜி ஃப்ரம் த லார்ஜ் இன்டெஸ்டைன். அதான் லோ கனெக்டிங். லோ கனெக்டிங்கிறது விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து எனர்ஜியை கலெக்ட் பண்ணி லங் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. லங் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா ஹார்ட் என்ன ஆகும்? ஆப்போசிட்டில் மனைவி பலமாயிட்டா கணவன் பலவீனம் அடைஞ்சிருவான். அவனை பலவீனப்படுத்துறதுக்கு தான் இந்த மனைவி என்ன பண்ணுறான்? பலமாகின்றாள் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இது. நான் இவங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, அவனை வந்து திருக்குழாயில் இருந்து உட்கார வச்சு குழாயை திறந்து விட்டு தண்ணியில் ஃபுல்லாக அவனை உட்கார வைக்கிறது. திருக்குழாயில் உட்கார வச்சோம்னா போதை தெளிஞ்சிடும். ஆமாம், அது லேட் ஆகும். அதனால் நியர்பை த ஆர்ட்ரிஸ் ஆஃப் த ஹார்ட். அது LU4. LU7 வந்து நான் ஸ்ட்ராங் ஆயிடுறேன், அவனை ஒன்று வரைக்கும் பார்த்துறேன், வாயா இங்கே வா அப்படின்னு பிடிச்சி இழுத்து கொண்டாந்து அடித்து உட்கார வைக்கிறது. இது 2 காரணங்கள் அந்த இடத்துல அதிகமாக வந்து ஏன் அந்த 2 பாயிண்டில் வந்து ஆல்கஹால் அண்ட் டி அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் வருதுன்னா இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். லோ கனெக்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேர் ஆர்கன்ஸுக்குள்ள எனர்ஜியை மாற்றிக்கொள்வது. பேர் ஆர்கன்ஸ்னா லங்ஸுடைய பேர் யாரு? லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய பேர் யாரு? லங்ஸ். இவங்களுக்குள்ள எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது லோ கனெக்டிங் மூலமாக நடக்கும். இப்போ லங்ஸுடைய லோ கனெக்டிங் பாயிண்ட்டை போட்டால் லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கிற எனர்ஜியை உறிஞ்சிக்கிறோம். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன்றது இப்போ 2 பேருமே வந்து ஒரு ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற 2 பேர் யாராக இருப்பாங்க? ஒரு ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற 2 பேர் யாராக இருப்பாங்க? ஒரு வீட்டுக்குள்ளே யார் 2 பேர் இருப்பாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர் அண்ட் சிஸ்டர். இங்கே தான் ஆப்போசிட் டைரக்ஷன் கிடையாது, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் தானே, ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கம்னா ஒய்ஃப் இந்த பக்கம், அது வேற. இது வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர். ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மான்னு பாட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்போ வந்து மேல் ஆர்கன்லாம் எது? யாங்கெல்லாம் மேல். அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் யார் இங்கே? மேல். லங்ஸ் வந்து ஃபீமேல். இந்த தங்கை என்ன பண்ணுறா? அண்ணன் உங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கூட எனக்கு வேணும், தேவைப்படுதுன்னு கேட்டு வாங்குற இடம் தான் லோ கனெக்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சிட்டிங்கன்னா வேலை செய்யலாம், ஈஸியாக இருக்கும். lungs and large intestine are living in the same house. இப்போ what are the relationship of
போத் ஆஃப் தெம்னா பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்போ வந்து இதெல்லாம் ஃபீமேல் ஆர்கன்ஸு. இதெல்லாம் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபீமேல் ஆர்கன்ஸ். இப்போ லங்ஸு, ஹார்ட் அந்த மாதிரி. இப்போ லங்ஸ் வந்து ஃபீமேல்னா அங்கே வந்து மேல் யார்? லார்ஜ் இன்டெஸ்டைன், அண்ணனோ தம்பியோ. அப்போ வந்து அங்கேருந்து கடன் வாங்கிக்கிறாங்க. கடனாவோ கைமாத்தாவோ இலவசமாவோ வாங்கிக்கிற இடம் தான் வந்து லோ கனெக்டிங். லோ எனர்ஜி எனக்கு கூட எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குற இடம், எடுத்துக்கிற இடம் வந்து உரிமையோடு எடுக்கக்கூடிய இடம் தான் வந்து லோ கனெக்டிங் பாயிண்ட். அதே மாதிரி ஒரு சேனல் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்க. டக்குன்னு ஓடி போய் வேலை செய்கிற ஒரு பையன் இருப்பான், வசத்து மாதிரி. அதுதான் வந்து அக்யூட் பாயிண்ட்டு, அந்த கிளெஃப்ட் பாயிண்ட் இல்லை. அந்த கிளெஃப்ட் பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்னென்னா டக்குன்னு வேலை செய்கிற இடம். மற்றெல்லாம் வந்து நாங்கள் சுற்றி வந்து தான் வருவோம், மற்ற குழாய்கள் மூலமாக தான் நான் வருவேன், நான் வந்து அண்ணங்கிட்ட வாங்கிட்டு தான் வருவேன், நான் வந்து நான் எனக்குள்ளே மட்டும்தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு ஒன்று ஒரு கொள்கையில் இருக்குது. எனக்கு கொள்கையிலும் கிடையாது, அவசரம் டக்குன்னு வேலை செய்வேன். எமர்ஜென்சியில் வந்து பொறுப்பான அதிகாரி அப்படின்னு சொன்னால் அது LU11. அப்போ ஜிங்வெல் பாயிண்ட்டு. நான் வந்து யாருன்னா இராணுவம் மாதிரி வீட்டில் வந்து மிக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அண்ணன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் தான் LU11. அவர் என்னன்னு கேட்டால் அவசரமான சூழ்நிலை அவர் தான் டெசிஷன் மேக்கிங். மற்றவங்களாம் யோசித்து பார்த்துன்னு இருக்குது, குழப்பின்னு இருப்பாங்க, என்ன செய்யலான்ட்டு. அவர் டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியவர். அதனால் அங்கே தொட்டால் வேலை செஞ்சிடும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள். LU1க்கு என்ன வேலை? ஆமாம், சுறுசுறுப்பான அவசரமாக உடனே வேலை செய்கிற ஆள் தான் வந்து LU6. அவசரமான எமர்ஜென்சியில் வேலை செய்கிறவங்க LU11. ஓ, லைனாக பார்த்துட்டு வாங்களேன். LU1க்கு என்ன ஒர்க்குன்னா, நான் சொல்லுவேன், நான் என் வீடு வீக்காக இருக்குதா இல்லைன்னு நான் சொல்கிறதோட என் வேலை முடிஞ்சிச்சு. என்னெல்லாம் கை வைக்கக்கூடாது யாரும். சும்மா சின்ன பசங்களாம் கை வைக்க முடியாது. அது மிகப்பெரிய விஐபி மட்டும் தான் உள்ளே போய் பார்க்க முடியாத இடத்துல. சாதாரணமானவங்களும் போய் மீட் பண்ணிட முடியாது. சரியா? அதுதான் LU1. 2, 3, 4லாம் வந்து கொஞ்சம் வீக்கான பசங்க. டேய் எடுறா, வீடா அழுக்குடா, தூக்கி ஏறுறா அப்படின்னு ஓடி போய் கடையில் போய் தேங்காய் வாங்கிட்டு வா. சட்னி அரைச்சிட்டு இருக்கும்போது தேங்காய் வாங்கிட்டு வா பசங்க தான் 2, 3, 4லாம். என்ன அந்த நேரத்துக்கு இவன் இன்னொருத்தன் கேட்டால் நான் இப்போ முதலே அவனை சொல்ல வேண்டியதானு பார்த்தேன் கேட்பான். மிகப்பெரிய ஆள்லாம் வலுவான ஆட்கள். வலு இல்லாதவனா போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவான். மிக்சியில் அரைச்சிட்டு இருக்கும்போது தேங்காய் வாங்கிட்டு ஆள் தான் 2, 3, 4. ஈஸி அப்படி வேணாலும் அவங்கள அடே தண்ணி பிடிச்சி ஊற்று, தண்ணி பிடி தானே சொன்னேன், அதுக்குள்ள தேங்காய் வாங்க சொன்னேன் இப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. தண்ணி பிடிச்சிட்டே இருப்பான், அடே தேங்காய் வாங்கிட்டு உடனே வச்சுட்டு போய் தேங்காய் வாங்கிட்டு இருப்பான். இவன் அப்படி கிடையாது, நீ தண்ணி தானே பிடிக்க சொன்ன அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறான் மற்றவன்லாம். 2, 3, 4ல் அது வேலை கிடையாது. LU5ல் எனர்ஜியை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வா, ட்ரெயின் பண்ணுறது, ட்ரைனேஜ் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே கொண்டு போயிருப்பா. இந்த சாமான்லாம் வெக்கேட் பண்ணி வேணாம், நமக்கு வெயிட்டில் லோட் ஆகிருது, வெளியேற்றுன்றது தான் LU5ல் வெளியேறது இடம். ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இல்லை சுத்தம் பண்ணுறது இடம் LU5. அப்போ வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஆள்லாம் வந்து LU5ல் கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுவான், நீட்டாக வச்சுக்கணும், இதெல்லாம் வேணாம் சும்மா லோடு வச்சுக்காதீங்க, இதெல்லாம் தூக்கி எறிங்க, அது வேணாம், இதை எடுத்துருங்க தூக்கி போய் வெளியே போடுற ஆள். 6 வந்து அவசரமான சூழ்நிலையில் வேலை செய்கிற ஆள். ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, டக்குன்னு அவனை சொன்னால் வேலை செஞ்சிடுவான், அவ்வளோதான். பார்த்துட்டு இருப்பான், டக்குன்னு வந்து செஞ்சிருவாங்க. 7 வந்து இது வந்து எப்போ தேவைப்படுது, நான் எங்கள் அண்ணன்கிட்ட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற இடம். படம் தானே வேணும், அதை வாங்கிட்டு தரேன் அண்ணன் என்ன கொடுப்பாரு அப்படின்னு தங்கச்சி போய் வாங்கிற இடம் தான் வந்து LU7. என் வீட்டில் நான் என் வீட்டை மட்டும் தான் நான் பார்ப்பேன், மற்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பக்கத்து வீட்டில் நெருப்பத்தினாலும் சரி, வெள்ளம் போந்தாலும் சரி, எனக்கு அவசியமே கிடையாது. என் வீடு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற இடம் LU8. LU9 உடம்பு பூரா நான் பரவுவேன், காற்று மாதிரி நான் எங்கே வேணாலும் பூந்து எங்கே வேணாலும் வருவேன். அப்போது நான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாக்கிரதையான இடம் வந்து LU9. ரொம்ப வந்து ஹீட் ஆகிடுச்சு, கூல் ஆக்குறது. சில பேர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்க போகும்போது எல்லாத்தையும் கூல் பண்ணி அவங்க அப்பப்போ ஏதாவது ஒன்று வந்து கொண்டாந்து ஒரு டீ காப்பி கொடுத்து, ஒரு ஜூஸை கொடுத்து, ஒரு ஸ்வீட்டை கொடுத்து உட்கார எல்லாம் பேசலாம், ஒரு டென்ஷனில் விடுங்க பார்த்துலாம் அப்படின்றவர் தான் வந்து கூலர் தான் வந்து LU10. ஒரு எமர்ஜென்சியில் வந்து என்ன பண்ணணுன்ற முடிவு எடுக்கக்கூடிய வந்து ஒரு ஆற்றல் மிக்கவர் தான் LU11. இதுதான் லங் சேனல். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய
மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறியவர் வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ யார் மூலமாக எங்களுக்கு அளித்திருக்கின்றாயோ அத்தகையோரெல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்கள் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும்பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.